அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு லைஃப் ஸ்பேன், ஒய்விஆர் ஏஜிங், அதுதான் இன்னைக்கு பேச சப்ஜெக்ட். சதீஷ் தான் இந்த புக்கு கொண்டு வந்திருக்காரு. டேவிட் சிங்க்லர் என்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. அவர் ஏஜிங் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பேச போறாரு சதீஷ். இது அவர் ஒரு ஜெனடிக் இன்ஜினியர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் am I correct சதீஷ்? ஆமா சார், பயாலஜிஸ்ட், ஜெனடிக் அந்த சைடு படிக்கிறேன். ஜெனடிக் ஸ்டடி அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஜீன் பத்திலாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதுல இந்த பல ரிசர்ச் பண்ணி இந்த புக் எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு பார்க்கலாம். வாங்க சதீஷ், நீங்க பேசு. ஓகே ஓகே என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே சார். ஓகே. ஸோ தேங்க்ஸ் சார், நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ இந்த புக் லைஃப் ஸ்பேன், ஒய் வி ஏஜ் அண்ட் ஒய் வி டோன்ட் ஹாவ் டு, இந்த புக் எழுதினவர் டேவிட் சின்க்ளர். இவர் ஒரு பயாலஜிஸ்ட், லாஞ்சிவிட்டி ரிசர்ச்சர், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோட அஃபிலியேட்டடா இந்த ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இந்த புக்கை நான் ஏன் தேடி போனேன்? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எனக்கு ஏன் இந்த புக்கு கண்ணில் பட்டுச்சு, நான் ஏன் தேடி போனேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன். ஸோ என்ன பதில் அப்படின்னா, இப்போ என் பொண்ணு, நான், எங்க அப்பா, 3 ஜெனரேஷன் நடந்து போறோம். அப்போ அவளால வேகமா ஓட முடியுது. அவளை பிடிக்க நான் கொஞ்சம் முயற்சி பண்ணனா போய் பிடிச்சிடுறேன். இப்போ எங்க அப்பானால ஓடி பிடிக்க முடியாது. ஸோ அப்போ கேட்குறான், நம்ம எல்லாம் ஒரே மனிதர்கள் தானே, நான் மட்டும் என் வேகமா ஓட முடியுது, உங்களால என்ன பிடிக்க முடியல? தாத்தானால சுத்தமா எனக்கு பிடிக்கவே முடியலையே, அப்ப நான் தான் இந்த உலகத்திலே சூப்பர் ஃபாஸ்டா அப்படின்னா கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்றது? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் உங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா, டேடிக்கும் வயசாயிடுச்சுப்பா, நீ எங்க இருக்க அப்படிங்கிறா. அப்ப அவ கேக்குறா, அப்ப வயசாயிடுச்சுன்னா இந்த இடுப்பு வலி இதெல்லாம் வருதுன்னு சொல்றீங்களே, அப்ப இந்த ஏஜிங், வயசாகுறதுங்கிறது ஒரு டிசீஸா அப்படின்னு அவ கேக்குறா. சோ அப்ப இது ஏன் அப்படி அவ கேக்குறா அப்படின்னா, அவளால ஓட முடியல, இல்ல வேலை செய்ய முடியல அப்படின்னா எப்ப அப்படின்னா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா, சளி பிடிச்சிருச்சோ, ஃபீவர் அடிக்குதுன்னா, அப்ப அதே மாதிரி டவுன் ஆயிடுவா. ஒரு வயதானவர்கள் மாதிரி படுத்துக்குவாங்க, எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒரு ஸ்கேஃபோல்டிங் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதை மைண்ட்ல வச்சு அவ கேக்குறா. ஸோ இதே கேள்வி டேவிட் சின்க்ளருக்கும் வந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க அப்பா, அவங்க பாட்டி, ஸோ அவர் இதே வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க பாட்டியெல்லாம் பாக்குறாங்க. அவங்க பாட்டி ஒரு 50 52 வயசுல சும்மா ஸ்ட்ராங்கா எல்லா வேலையும் இழுத்து போட்டு அப்படி பண்றாங்க. அவர் வளர்றாரு. அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாமினா எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்ப அவர் திங்க் பண்றாரு, என் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்தா, ரொம்ப ஒரு வைட்டாலிட்டியோட இருந்தாங்களே, இப்ப ஏன் இல்ல? அப்ப ஏன் இப்படி நடக்குது? அப்ப ஏஜிங்கிற ஒரு நோய் மனிதர்களோட வைட்டாலிட்டிய பறிக்குதோ அப்படின்னு ஒரு சிந்தனை அவருக்கு வருது. ஸோ அந்த சிந்தனையெல்லாம் உள்நோக்கி அவர் வளர வளர நிறைய படிக்கிறாரு, ரிசர்ச் பண்றாரு. அந்த ஒரு கியூரியாசிட்டியில தான் அவர் பயாலஜி எடுத்து லாஞ்சிவிட்டிங்கிற துறையில போயிட்டு ரிசர்ச் பண்ணாரு. ஸோ இப்ப இவரோட என்னோட கேள்விக்கான பதில் தேடுதல் தான் இவரும். ஆனா என்ன, இவர் அதே துறையில ஒரு 40 வருஷம் பயணம் பண்ணி இது ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டாரு, அவர் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. அதை இந்த புத்தகம் எழுதுனனால இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது எனக்கு நான் தேடின ஆன்சர் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்ப இதை படிச்சதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் இன்னைக்கு மைண்ட் யுவர் மைண்ட்ல நம்ம இந்த சாப்டர் பத்தி பேச போறோம். ஓகே. அப்ப இன்னைக்கு செஷன் 1ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு 300+ பேஜஸ் உள்ள புத்தகம். ஆனா இன்னைக்கு நான் பேச போறது 5ல இருந்து 6 பேஜ் 6 பேஜ் தான். ஏன் அப்படின்னா, இவர் நிறைய படிச்சிருக்காரு. சோ அப்படின்னா எப்படி படிச்சிருக்காருன்னா, இதுவரையும் ஏன் வயசாகுதுன்னு யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் படிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்ப என்னென்ன டெக்னாலஜினா இருக்கு, அது என்னென்ன ரிசர்ச் போகுது, அதுல என்ன கலந்துக்கலாம் அப்படின்னு படிக்கணும். இப்ப இதுல இருந்து ஃபியூச்சர்ல ஒரு தாட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, நாளைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரப்போகுது. ஸோ இப்போ இதுனா வரும்போது அதை அப்ளை பண்ணி இன்னும் எவ்வளோ ஃபாஸ்டா கண்டுபிடிக்க முடியும், ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ், இதெல்லாம் அவர் போட்டு இந்த புத்தகத்தை 3ஆ பிரிச்சிருக்காரு. ஸோ பார்ட் 1 இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், வயசாகிறதுனா எப்படி. பார்ட் 2
இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வயசை குறைக்கிறதுக்கு? ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிடுறோமா, என்ன சாப்பிடுறோம், எதை சொல்றாங்க, எதை சாப்பிடணும், அது வந்து பார்ட் 2. பார்ட் 3 ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், நான் இப்ப இதுவரையும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இது உண்மையிலே ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பதில் அளிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த பார்ட் 1ல 3 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள 5 பக்கம் தான் இன்னைக்கு பேச போறோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜீனோம் பேசிக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் 8 ரீசன் சொல்றாரு ஏன் வயசாகுதுன்னு, அதோட 4 ரீசன் இன்னைக்கு பார்ப்போம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஜீன் அப்படின்னு ஒன்று சொல்றாரு, அந்த ஜீன்ல தான் அவர் ரிசர்ச் பண்றாரு, அதை பத்தியும் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு 3 கான்செப்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தை வந்து நான் ஜனவரியே வாங்கி வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு இப்ப பாருங்க டிசம்பர், வருஷ கடைசியில தான் நான் பேசுறேன். அப்ப இந்த ஒரு வருஷமுமே வந்து இவர் சொல்ற ஒரு ஒரு பேராகிராஃப்க்கும் வேற ஒரு புத்தகத்தை தேடி எடுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அந்த ஒரு கான்செப்டை நான் ஒரு எளிமைப்படுத்தி சொல்லலாம்னு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே. ஸோ இந்த அஜெண்டா தான் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஜீனோம் பேசிக்ஸ், ஒய்விஏஜ், சூப்பர் ஸ்டார் ஜீன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ஜீனோம் பேசிக்ஸ் போயிடலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நேசமணி இன்டர்நேஷனல் பஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. யார் இந்த நேசமணினா வேற யாரும் இல்லை, நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி. அவர் கான்ட்ராக்ட் பண்ணி நிறைய காசு சம்பாரிச்சுட்டு இப்ப ரெஸ்டாரண்ட் நடத்தலாம்னு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ எதுக்கு அப்படின்னா அவர் வந்து அவங்களோட தாத்தா பாட்டியோட ஒரு ஏன்ஷியண்டான ஒரு ரெசிபி புக் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் அக்கு வரை இல்ல 247 லெட்டர்னு எடுத்துக்கோமே, எல்லா வகையிலயும் உள்ள ரெசிபி எல்லாம் அந்த புக்ல இருக்கு. இந்த புக்கு கிடைச்சிருச்சு, இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்டா சாப்பாடு செஞ்சு அசத்தி சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ ஒரு ரெசிபி புக்கு கிடைச்சிச்சு, அதை வச்சு ஒரு பெரிய பஃபே ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டாரு. ஓகே. அப்ப அவரோட அந்த ரெசிபி புக்கை வச்சு அவர் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப இதுதான் அவருக்கு கிடைச்ச அந்த ரெசிபி புக்கு. A to Z எல்லாம் இருக்கு இந்த ரெசிபி புக்குக்குள்ள. ஸோ இப்போ இதை பண்றதுக்கு ஒரு செஃப் வேணும். ரெசிபி புக் இருக்குல்ல, அந்த ரெசிபி எடுத்து சமைக்க செஃப் வேணும். நம்ம நேசம் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவருக்கு செஃப் வேணும். ஸோ ஒரு செஃப்பை ஹையர் பண்றாரு. ஸோ இப்போ இந்த செஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரெசிபி புக்ல இருந்து பொங்கல் செய்யற ரெசிபி பேஜை வந்து காப்பி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த புத்தகம் பழமை வாய்ந்ததா இருக்கு, அதை வச்சு அப்படியே சமைச்சா அது கிழிஞ்சிடுமோ இல்லை எதோ ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு காப்பி பண்றாங்க, ஒரு பேப்பர்ல காப்பி பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ பொங்கல் செய்யற ரெசிபி வந்து அவங்க கையில கிடைச்சிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, பொங்கல் ரெசிபி கிடைச்சிருச்சு, அடுத்து என்ன வேணும், இன்கிரீடியன்ஸ் வேணும். ஸோ இப்போ பொங்கல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நெய், பாசிப்பருப்பு, அரிசி, முந்திரி, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. இப்போ இன்கிரீடியன்ஸ் இருக்கு, ரெசிபி இருக்கு, அடுத்து என்ன, இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி சமைக்க வேண்டியதான். சமைச்சா கம கம பொங்கல் வரும். ஸோ அப்போ இந்த பொங்கலை சாப்பிட்டு தூங்கலாம்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இது. ஸோ இப்போ இதை ஏன்டா நான் ஜீனுன்னு சொல்லிட்டு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஜீன் அப்படின்னு நாம என்னைக்கு பேசினாலுமே எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுது, பொங்கல் சாப்பிட்டு தூங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அட்டம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு மூவி கேரக்டர்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வச்சு இன்னைக்கு ஏன் வயசாதுங்கிற கான்செப்டை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈக்குவலண்டா கொண்டு வர போறேன். ஸோ அதை எப்படி கொண்டு வர போறேன் அப்படின்னா, இப்போ இந்த ரெசிபி புக் பார்த்தோம்ல, அது வேற ஒன்றும் இல்லை, ரெசிபி புக்கு தான் டிஎன்ஏ. ஸோ இப்போ இந்த என்டையர் புக்கு தான் டிஎன்ஏ. ஏன் அதை வந்து அப்படி டிஎன்ஏன்னு சொல்றோம்னா, அவர் உணவகத்துல தயாரிக்க போற எல்லா ஃபுட்டும் ஆன ரெசிபி அங்க இருக்கு. ஸோ அப்ப டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு பார்ட்ஸுக்கு தேவையான செல்லோ புரோட்டீனோ எல்லாமே அதை எப்படி உருவாக்கணுங்கிறது டிஎன்ஏக்குள்ள இருக்கு. இப்ப தலைமுடி இருக்குன்னா தலைமுடியை மட்டும் உருவாக்குறதுக்கான செல்லோ புரோட்டீனோ எங்க இருந்து எடுப்பாங்கன்னா தலைமுடிக்கான ஜீன், அதை வந்து நீங்க பொங்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்ப அந்த ஜீனை எடுத்து காப்பி பண்ணிக்குவாங்க ஒரு இடத்துல. ஸோ அந்த காப்பி பண்றது தான் காப்பிங் ஆஃப் ரெசிபியை தான் ஆர்என்ஏ அப்படின்வாங்க. ஸோ இப்போ டிஎன்ஏ பார்த்துட்டோம், டிஎன்ஏ தான் ரெசிபி புக்கு. அந்த ரெசிபி புக்குக்குள்ள இருக்க பொங்கல் ரெசிபி தான் ஜீனு, அதை ஒரு பேப்பர்ல காப்பி அடிக்கிறோம்ல அதுதான் ஆர்என்ஏ. அப்ப இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்க அமினோ ஆசிட்ஸ். ஓகே. ஸோ அப்ப இந்த அமினோ ஆசிட்ஸை அந்த ஆர்என்ஏ சொல்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு புரோட்டீன் கிடைக்கும். ஓகே. அந்த அரேஞ்ச் பண்றவங்க யாரு அப்படின்னா இங்க செஃப் வந்து இந்த பொருள் எல்லாம் வச்சு சமைச்சு பொங்கல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி அமினோ ஆசிட் அரேஞ்ச் பண்ண போறவங்க ரிபோசோம் ஃபேக்டரி. அப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணி அவுட்புட்டா தரது வந்து ஃபுட்டு. அந்த ஃபுட்டு தான் புரோட்டீன். ஸோ இங்க ஒரு டைப்போ இருக்கு, இது வந்து புரோட்டீன், நான் சேஞ்ச் பண்ண வந்துட்டேன் ஸ்லைட்ல, இட் இஸ் புரோட்டீன். ஃபுட்டு தான் புரோட்டீன். அப்ப ரெசிபி புக் டிஎன்ஏ அதுக்குள்ள இருக்க ஒரு பேஜ் வந்து
பொங்கல் ரெசிபி ஜீனு, அதை காப்பி பண்ணி எடுத்த ஆர்என்ஏ, அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அமினோ ஆசிட், அதெல்லாம் செய்யற செஃப் தான் ரிபோசோம். இதெல்லாம் அசம்பிள் பண்ணா வர ஃபுட்டு தான் புரோட்டீன். ஸோ அப்ப அந்த ஹேருக்கு தேவையான புரோட்டீன் எல்லாம் அடிக்கடிக்கு நிறைய, இது வந்து ஒரு பொங்கல், இது மாதிரி நிறைய பொங்கல் பண்ணா ஊருக்கே சர்வ் பண்ணலாமா, அதே மாதிரி நிறைய முடி வர்றதுக்கு நிறைய புரோட்டீன் எடுக்குனீங்கன்னா முடி வந்துடும். ஸோ இப்படிதான் நம்ம உடம்பு வந்து டிஎன்ஏல இருக்கிறத எடுத்து நகமோ இல்ல சதையோ இல்ல இதயமோ கிட்னியோ போனோ எதுவா இருந்தாலும் அதுக்கு உண்டான ஜீனை எடுத்து அது வந்து புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்பை உருவாக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரியலா எப்படி புரோட்டீன்னா ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும்? இப்ப ரெசிபி புக் எடுத்தீங்கன்னா தமிழ்ல ஆனாவனால எழுதி வச்சிருப்பாங்க. யாருக்கு? நம்ம நேசமணி தாத்தா பாட்டி ஆனாவனால நல்லா எழுதி அழகா கம்பைல் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிஎன்ஏ ஆதி காலத்துல அந்த டிஎன்ஏல வந்து ஒரு நாலு லெட்டர்ஸ் இருக்கு. ACGT. இந்த கோடால தான் டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஒரு டிஎன்ஏவோ ஒரு ஜீனோ நீங்க ரீட் பண்ணீங்கன்னா அது இந்த மாதிரி இந்த 4 லெட்டர் மாத்தி மாத்தி அப்படி வரும். ஓகே. ஸோ அது ஏசிஜிடி நத்திங் பட் ஒன் ஆஃப் த கெமிக்கல்ஸ்னு வச்சுக்கோங்க. தைமைன், சைட்டோசைன், அடினைன், குவானைன், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஏசிஜிடி. ஸோ இதை பத்தி நம்ம ரொம்ப தேவையில்லை. நமக்கு தேவை ஏன் வயசாகுது அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இது ரிசர்ச் பண்ணதா டேவிட் சின்க்லர் இருக்கார்ல. ஸோ அந்த ஒரு டிஎன்ஏ கோடு. ஸோ இந்த கோடை வச்சு பார்த்தீங்கன்னா இது 4க்கும் கலர் கோடு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 2 ஸ்ட்ராண்ட் மாதிரி ஒரு ஹீலிக் ஷேப்ல இருக்கிறதுல அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அப்படி அட்டாச் ஆகி வர்றதுதான் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இப்படிதான் டிஎன்ஏ இருக்கும், நிறைய நீளமா இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய டிஎன்ஏ நம்ம உடம்புக்குள்ள எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல எல்லா செல்லையும் குரோமோசோம் இருக்குல்ல, அந்த குரோமோசோம்ல இந்த மாதிரி நீட்டா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் அந்த டிஎன்ஏ தான் ரெசிபி புக்கு. இப்போ இந்த ரெசிபி புக்ல இருந்து எனக்கு காலில் இருக்க எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்புல வந்து ஒரு புரோட்டீன் செய்யணும்னு ஆர்டர் வருது. ஸோ அப்போ அந்த போனுக்கு உண்டான ஜீனை வந்து வெளில எடுக்குது. ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து காப்பி பண்ணுது, ஒரு ஆர்என்ஏ காப்பி பண்ணுது. இதுதான் வந்து செஃப் எப்படி காப்பி எடுக்கிறாங்க, அந்த ஆர்என்ஏ. ஸோ இப்ப ரிபோசோம் கிட்ட ஆர்என்ஏ வந்துருச்சு. ரிபோசோம் தான் செஃப். இதை ரீட் பண்ணி அழகா வந்து போன் புரோட்டீன் உருவாக்க போறாங்க. இப்ப உங்களுக்கு தேவை வந்து அமினோ ஆசிட். ஸோ இப்போ இதுதான் நம்ம உடம்புக்கு மினிமமா தேவைப்படுற 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஸோ இந்த அமினோ ஆசிட் எடுத்து இங்க சொல்ற கோடு படி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அமினோ ஆசிட்டுக்கே கோடு இருக்கும். ஏசிடி, டிசிசி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கோடு இருக்கும். ஒன்று இருக்கும். அந்த கோடு, இந்த கோடை வரதை ரீட் பண்ணி அழகா அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு வந்து தண்ணியில ஊத்தி வேக வைக்கணும் அப்படின்னா இங்க அலனைன் அமினோ எடுத்து வைங்க. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீட்டா பேக் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு புரோட்டீன் வரும், கொலாஜன் புரோட்டீன். இந்த கொலாஜன் புரோட்டீனை நிறைய சேர்க்கும் போது ஸ்ட்ராங்கா நமக்கு போன் வருது. ஸோ இப்படிதான் நம்ம உடம்புல ஒரு ஒரு பார்ட்ஸும் உருவாக்கப்படுது. எப்படி நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ இல்ல நேசமணி ரெஸ்டாரண்ட்ல செஃப்போ பொங்கல் செய்யறாங்களோ அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வாழையடி வாழையா அப்பா அம்மா ஆன்சஸ்டர்ஸ் மூலமா நமக்கு வருது. இந்த ரிபோசோம்ஸ்னா இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. ஸோ இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒண்ணு மட்டும் பொங்கல் மட்டும் கிடையாது, நிறைய இருக்கும்ல. ஒரு பிளாட்டர் ரெஸ்டாரண்ட் பஃபே பண்ணினா, ஸோ அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லா ஒரு ஸ்டார்டர் இருக்கு, ஃப்ரைஸ், அங்க வடை எல்லாம் இருக்கு, அப்புறம் மெயின் கோர்ஸ்க்கு சாதம் குழம்பு, அப்புறம் பொரியல், அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து பழ வகைகள், அப்புறம் பால் பாயாசம் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நம்ம உடம்புலயும் விதவிதமா நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், சிக்னலிங் புரோட்டீன், ரெகுலேட்டரி புரோட்டீன். இது எல்லாமே நம்ம பின்னாடி வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். ஒரு ஒரு புரோட்டீன் வேலை செய்யாதப்ப நம்மளோட ஏஜிங் ஸ்லோனஸ் ஆகும். அதை எப்படி அந்த லாஞ்சிவிட்டி ஜீன் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நம்ம படிக்கும்போது இன்டெப்தா நம்ம அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் கதையை வச்சு ஃபுல்லா படிப்போம். ஸோ அதுதான் வந்து ஐடியா. ஸோ இப்போ டிஃபரெண்ட் ஃபுட்டு தான் டிஃபரெண்ட் புரோட்டீன்ஸ். ஓகே. அப்ப பாடியை நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம்னா, நேசமணி நடத்துறதுல அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல் பஃபே, அந்த ஃபுல் பஃபே நடத்துற ரெஸ்டாரண்டோட நீங்க வச்சுக்கலாம். அதுதான் நம்ம என்டையர் பாடி. ஓகே. ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு பேசிக் செட் பண்ணிட்டேன். நம்ம உடம்புல உள்ள ஒரு ஒரு பார்ட்ஸ் ஜீன்ல இருந்து எப்படி வருதுன்னு. அது இன்னும் டீப் டைவ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் புரியணுங்கிறதுக்காக வெரி ஃபண்டமெண்டல் மட்டும் பில்டு பண்றோம். இன் டெப்த் வி கேன் கோ இன் டீடைல்ஸ் இன் த அப்கமிங் செஷன்ஸ். ஸோ இப்போ ஜீனோம் பேசிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமா நமக்கு ஏன் வயசாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டெலமோரே எஃபெக்ட். ஸோ ஸ்டீஃபன் சார் கூட இதை வந்து நம்ம டெத் அப்படின்னு நம்ம பேசுறப்ப இந்த எஃபெக்ட் அவர் வந்து சொன்னாரு.
ஸோ அப்போ அவர் வந்து டிஎன்ஏ ஷார்டன் ஆகுறதுனால நமக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி டைம் காரணமா சின்னதா சொல்லிட்டா நம்ம இன்டெப்த் இன் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ டெலோமர் எஃபெக்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ரெசிபி புக்கை ஓபன் பண்ணா இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கை பாருங்களேன். இந்த புக்ல வந்து இங்க ரெசிபி இருக்கு. ஆனா ரெசிபி சுத்தி பெரிய மார்ஜின் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி பெரிய மார்ஜின் போட்டு வச்சிருக்காங்கன்னா நாளடைவில் ஏதாவது பூச்சி கீச்சி ஓரத்தை அடிச்சாலும் நான் எழுதின ரெசிபி என் பேர பிள்ளைங்களுக்கு போகணும், கொள்ளு பேரனுக்கு போகணுங்கிறனால ஒரு பெரிய மார்ஜின் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நேசமணிக்கு கிடைச்சிருச்சு. அதை போட்டு அடிச்சு நவுத்துறதுல கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போய் இந்த மார்ஜின் தான் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஆனா நேசமணி ஒரு சூப்பர் மேனேஜர் வச்சிருக்காரு, செஃப் மேனேஜர் பட் சார். ஸோ பட் சார் என்ன பண்றாரு, டேய் இந்த மார்ஜின் தான் போயிடுச்சுடா, திருப்பி இதே மாதிரி போனோம்னா ரெசிபி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மார்ஜின் கொடுப்பாரு. ஸோ இப்போ இந்த மார்ஜின் கொடுத்தனால திருப்பி பழையபடி ஆயிடும். ஸோ இப்ப பட்சார் வந்து நிறைய காசு கேக்குறாருன்னு சொல்லிட்டு நேசிமணி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு வேற ஒருத்தரை. இப்ப என்ன ஆயிடுச்சு, பட்சார் இருந்திருந்தா இந்த மாதிரி மார்ஜின் போறப்ப எல்லாத்தையும் திருப்பி ஃபிட் பண்ணிருப்பாரு. அது பண்ணாதனால நாளடைவுல ஷ்ரிங்க் ஆகி ரெசிபியே சரியா தெரியாம போயிடுச்சு. இப்ப ரெசிபி சரியா தெரியலன்னா செஃப் எப்படி பொங்கல் பண்ணுவாங்க? புது செஃபே வந்துட்டாங்க, அப்ப செஃப் எப்படி பொங்கல் பண்ணுவாங்க? பொங்கல் வந்து வெண்பொங்கல் பண்ணும், சக்கரை பொங்கல் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அவங்க. ஸோ அப்போ ரெசிபி கட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ தப்பான சாப்பாடு வரும். தப்பான சாப்பாடு கொடுத்தா கஸ்டமர் போயிடுவாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷன் ஆகாம நாளடைவில் பூட்டி தான் போடணும், தூர தான் போடணும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு டெலமுறை எஃபெக்ட் புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா டெலமுறை அப்படின்னா என்னன்னா இந்த மார்ஜின்ஸ். எப்படி இந்த மார்ஜின்ஸ் இங்க இருக்கோ நம்ம எல்லாரும் பிறக்கிறப்ப நம்ம டிஎன்ஏவோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்லனா பாத்தீங்கன்னா அது எம்டி டம்மி நிறைய போட்டு வச்சிருக்கோம். ஏன் அந்த டம்மி போட்டு வைக்கும் அப்படின்னா அது அப்படியே இருக்காது. செல்லு டிவைட் ஆகி ரெப்ளிகேட் ஆகும், நம்ம செல்லு செத்து போகும், புது செல் உருவாகும். அப்ப அந்த செல்லுக்கு இந்த டிஎன்ஏ காப்பி பண்ணும்போது தெர் இஸ் அ சான்ஸ் அங்க ஸ்டார்டிங் எண்டிங்ல வந்து காப்பி பண்றப்ப மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளோட ஒரு ஜீனோ ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு மால் ஃபங்க்ஷன் ஆயிடும். ஏதாவது ஒரு ஜீன் சரியா பொருட்கலாம். ஸோ இப்போ ஜீன் டிஃபெக்ட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்காக இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி வந்து நிறைய எம்டி டம்மி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நீங்க நினைப்பீங்க அப்ப அது வந்துச்சு நம்ம எங்கா இருக்கும்போது அது காணாம போக வாய்ப்பு இருக்கா? எஸ், நம்ம எங்கா இருக்கும்போது அது காணாம போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த காணாம போனதை ரீஃபில் பண்றோட வேலை வந்து எப்படின்னா அங்க எப்படி பட்சார் மார்ஜின் போட்டாரு, அவருக்கு எல்லாம் தெரியுது அழிஞ்சு போயிடும் தெரிஞ்சு. ஸோ அதே மாதிரி இந்த டெலமரேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஎன்ஏல வந்து கொஞ்சம் டெலமரேஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் ரீஃபில் த மார்ஜின். டெலமரேஸ் ரீஃபில்ஸ் த மார்ஜின். இங்க என்ன ஆகும் அப்படின்னா டெலமரேஸ் அந்த டெலமரேங்கிற டம்மி கேரக்டர் முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து போட்டுரும். ஓகே. இப்ப இந்த டெலமரே ஃபங்க்ஷன் பண்ணாம போயிடுச்சு அப்படின்னா எப்படி பட்சாரை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு மொக்க செஃப் வந்து இதை கண்டுக்காம விட்டு ரெசிபியை தொலைச்சானோ அதே மாதிரி டிஎன்ஏ தொலைச்சு ஏதாவது ஒரு ஜீன் இல்லாம போயிட்டு நமக்கு அந்த இடத்துல தப்பு தப்பா வர்றப்ப நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வரலாம், ஸ்கின் சாஃப்டா இருக்கிற மாதிரி, போன் தேய்மானம் வரலாம், கிட்னி டேமேஜ் வரலாம், என்ன வேணா வரலாம். எந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஜீன் ஷ்ரிங்க் ஆயிருக்கோ அந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறத 1980s ஒருத்தங்க கண்டுபிடிச்சு 2007 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஸோ திஸ் இஸ் டெலமரே எஃபெக்ட். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னா நம்ம இந்த டெலமரேஸை அதிக காலம் நம்ம தக்க வச்சுக்கிட்டோம். இந்த டெலமரேஸ் என்சைம் ஜீன் இதை உருவாக்குறத தக்க வைத்து கொண்டால் மார்ஜினை ரீஃபில் பண்ணும். அப்படி ரீஃபில் பண்ணும்போது நமக்கு எப்போதுமே பொங்கல் கன்சிஸ்டண்டா எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஜீன் நம்மளோட செல்ஸ் எல்லாம் செல்ஸ் புரோட்டீன்ஸ் அதே மாதிரி வரும், நம்ம இளமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டெலமோரே எஃபெக்ட். நம்ம டிஎன்ஏவோட டம்மி கேரக்டர் ஷ்ரிங்க் ஆகி ஒரிஜினல் அடிபட்டுச்சு அப்படின்னா ஏஜிங் ஆயிடும். ஓகே. ஸோ அப்ப டெலமொரே அப்படிங்கிறது இங்க வந்து நான் கொஞ்சம் பிக்சரோட காட்டுறேன். போன இடத்துல நம்ம ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். ஸோ அப்போ இங்க குரோமோசோம் இருக்குன்னா குரோமோசோம்ல தான் டிஎன்ஏ பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா டெலமொரேங்கிறது ஒரு டம்மி ஜீன் எண்டில் ஆட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இது மாதிரி எண்ட்லயும் முன்னாடியும் ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஜீன் காணாம போச்சு அப்படின்னா டெலமரேஸ் வந்து கண்டுபிடிக்கும். ஏன்னா இதை ரீட் பண்ணிட்டே வரும். அப்ப இந்த டம்மி ஜீன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெலமரேஸ் வந்து அந்த டம்மி ஜீனை ஆட் பண்ணிடும். அவ்வளவுதான். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும்.
இதுதான் வந்து டெலமோர் எஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட், நேசமணி ரெஸ்டாரண்ட் வந்து திடீர்னு கேக் நான் செய்யலாம்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு ரெசிபி பாட்டிமா அந்த காலத்துல வந்து அடுப்பு கறி இதை வச்சு பண்ணாங்க. இப்பதான் ஓவன்லாம் வந்துருச்சுல, ஸோ அதுபடி பண்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஓவன் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு நமக்கு கரண்ட் தேவையா? இப்போ அந்த கரண்ட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நேஸ்மணி வந்து சோலார் பேனல் வச்சு அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துன்னு வந்து ஹோட்டல் கிரிட்டில் சொருகி அதை ஓவன் இது மாதிரி எங்கெங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தேவையோ கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க ரெசிபியை ஃபாலோ பண்ணி இந்த ஓவன் வந்து ஃபங்க்ஷன் ஆகி கேக் ப்ரொடியூஸ் ஆகி ப்ரோட்டீன் வந்துச்சு. ஸோ இது மாதிரி நம்ம உடம்புல ரிபோசோமோ எதுவோ எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுங்க எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி யாரு கொடுப்பா அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எல்லா செல்லையும் இருக்கும். அதுதான் எனர்ஜி ஜெனரேட் பண்ணும். இப்போ இங்க சோலார் பேனல் சூரிய ஒளியை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜி தருதுல. இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க குளுக்கோஸ் இருக்குல்ல, அந்த குளுக்கோஸை எடுத்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் இப்போ என்னால் கையை மூவ் பண்ண முடியுது, என் வாயை அசைச்சு பேச முடியுது, மீட்டிங்ல எல்லாம் பண்ண முடியுது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் மைட்டோகாண்ட்ரியா வந்து எனக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ மைட்டோகாண்ட்ரியா டிஸ்ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஹோட்டல் வந்து ரீசப்ளை பண்ணுது. 220 வோல்ட் தான் இங்க வேணும்னா அதை கொடுக்குது. சப்போஸ் வோல்டேஜ் ஹை ஆயிடுச்சு, கிரிட்ல இருந்து அதிக எலக்ட்ரிசிட்டி வருது, டிரான்ஸ்ஃபார்மரால மேட்ச் பண்ண முடியாது போயிடுச்சுன்னா ஹை எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா என்ன ஆகும்? ஓவன் போயிடும். ஓவன் போயிடுச்சுன்னா கேக்கே பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள சில செல்கள் மைட்டோகாண்ட்ரியா ஓவர்லோட் ஆச்சுன்னா காலியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து டயபிட்டிஸ். நம்மளோட சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதிக சுகர் உள்ள உள்ள இன்சுலின் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணாம அதிக சுகர் போறப்ப மைட்டோகாண்ட்ரியா ஓவர்லோட் ஆகி இது ஏதாவது நம்மளோட ஆர்கன்ல உள்ள ஒண்ணுன்னா அடிக்க அடிக்க அந்த பார்ட் அடிபட்டு தான் சுகர் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னுவாங்க. சுகர்னால நம்ம சாக மாட்டோம் டயபிட்டிஸ் வந்தனால. ஆனா அது நம்ம மைட்டோகாண்ட்ரியா ஓவர்லோட் பண்ணி ஒன்னொன்னா காலி பண்ணிடும். அதே சமயம் இப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு குளுக்கோஸ் கம்மியாதுன்னு வச்சுக்கோங்க, லோ சுகர் ஆகுது. இங்க எலக்ட்ரிசிட்டி கம்மியா வருதுன்னா ஓவன் ஃபங்க்ஷன் ஆகாது. அப்ப கேக்கா வராது, அது தனியாவே இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு எனர்ஜி சுகர் போய் தேவையான அளவு குளுக்கோஸ் போகல அப்படின்னா அது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. அப்ப அது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா நம்மளோட ஜீன் ஏதாவது இப்ப ஜீனே சரி பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு, டெலோமரேஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த வேலை பண்ண முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜீன் டேமேஜ் ஆயிடுமா? ஸோ அப்ப இன்டைரக்டா மைட்டோகாண்ட்ரியா டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. எய்தர் ஓவர்லோடு ஆகியோ இல்ல கம்மியான சுகர் போயோ டிஸ்ஃபங்க்ஷன் ஆனால் நம்ம பாடியோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகலாம். இன்னும் பல டேமேஜ், ஸ்ட்ரைட்டா ஆர்கன் டேமேஜ் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கு டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா. ஸோ இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியா டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் சொன்னதான் இங்க திருப்பி எழுதியிருப்பேன். சோலார் பேனல் ஜெனரேட்ஸ் எனர்ஜி, மைட்டோகாண்ட்ரியா குளுக்கோஸ். ஸோ இதே வந்து நீங்க ஹை குளுக்கோஸ் லோ குளுக்கோஸோட சேர்த்துக்கலாம். ஹை குளுக்கோஸ் போகும்போது நம்ம உடம்பு வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும். லோ குளுக்கோஸ் போகும்போது ஃபைன் டைம் மயங்கி வந்துடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் ஏஜிங். ஏஜிங் ஆகும்போது கம்மியா சாப்பிடுவோம், கம்மியான குளுக்கோஸ் போறனால ஆட்டோமேட்டிக்கா வந்து மயங்கி விழுந்துரும். ஸோ திஸ் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகே. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஜீனோமிக் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம நேசமணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டோரி வந்துட்டோம். நேசமணிக்கு பார்த்தீங்கன்னா அப்ரசன்டிஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் கம்மி காசுல வேலை பார்ப்பான்ல. ஸோ இப்போ இந்த செஃப்னா அதிக காசு கொடுத்து ஏன்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்ரசன்டிஸை ஹையர் பண்றான். அப்படி அப்ரசன்டிஸ் ஹையர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, சாப்பாடை வந்து அந்த தாத்தா பாட்டி எழுதி கொடுத்த ரெசிபி புக்ல கொட்டி ரெசிபியில உள்ள சில வார்த்தைகள் காணாம போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல சர்க்கரை போடணுமா வெல்லம் போடணுமா உப்பு போடணுமான்னு தெரியாதனால அந்த ரெசிபி சர்க்கரை பொங்கலா வெண்பொங்கலான்னு தெரியாம தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. இது அப்படியே டிஎன்ஏ கிட்ட மாத்தினீங்க அப்படின்னா தே கால் இட் பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ அப்போ அந்த ஜீன் எடுக்கிறோம்ல, ஏசிடிஜி அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஜீன் காணாம போக வாய்ப்பு இருக்கு. இல்லை அதை காப்பி பண்ணும்போது மியூட்டேட் ஆகி அந்த ஏசிடிஜிங்கிறது ஜிடிசிஏன்னு மாற வாய்ப்பு இருக்கு. இப்படி மாறது வந்து பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ்னுவாங்க. இப்ப அந்த அப்ரசன்டிங்க வந்து ரெசிபி புக் வந்து சல்லி சல்லியா உடைச்சிட்டானுங்க. பொங்கல் ரெசிபியில இருக்க பாதி பேஜே கிழிஞ்சு போச்சு சண்டை போட்டு.
இதுதான் அப்ரசன்டிஸ்னா வச்சுக்க கூடாது, ஒழுங்கா வெங்கடேஷ் பட் மாதிரி எல்லா செஃப்பையும் வச்சிருந்துருக்கலாம்ல. ஸோ அப்போ இன்னும் சூப்பரா கண்டினியூஸா போயிருந்துருக்கலாம், இன்னும் லாங் லைஃப் வைட்டலா ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதை எங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் டிஎன்ஏ உடைஞ்சு போய் அந்த பர்டிகுலர் ஜீன் பாதி காலி காமியா பாதி வந்து காணாம போக வாய்ப்பு இருக்கு. அப்படி காணாம போச்சுன்னா இருக்கிற பாதி ஜீனை வச்சு பண்ணோம் அப்படின்னா தப்பு தப்பா தான் வரும். சில சமயம் அந்த வரது தப்பா இருக்கிறது அதோட வேலையை செய்யாம டியூமரா கூட ஃபார்ம் ஆகனா வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் பிரேக்ஸ் இப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ் ஆகலாம் அப்படிங்கிறோம். ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அப்புறம் நீங்க வந்து மைதா மாவு கரைச்சு அந்த க்ளூ மாதிரி இருந்ததை ஊத்திட்டானுங்க, 2 பேப்பர் ஒட்டிக்கிச்சு, நடுவுல இருக்க ரெசிபியை நம்ம பார்க்க முடியலை, கிராஸ் லிங்க் பிராக்மெண்டேஷன், அது ஜீனே மறைஞ்சு போச்சு. இடத்துல ஒரு பர்டிகுலர் ஜீனுக்குள்ள இருக்க கோடு மட்டும் போச்சு, அது பாயிண்ட் மியூட்டேஷன். அடுத்து பேப்பரை கிழிச்சிட்டானுங்க, ஜீன்ல பாதி காணும். இந்த இடத்துல ஜீனே பார்க்க முடியல, ஒட்டிக்கிச்சு, புக் ஒட்டிக்கிச்சு. பொங்கலுக்கு அடுத்து பாயாசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த ரெசிபி பார்க்க முடியல, ஒட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ டேமேஜஸ், பாயிண்ட் மியூட்டேஷன், டபுள் ஸ்டாண்டர்ட் பிரேக்ஸ், கிராஸ் லிங்க்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி டேமேஜ் ஆகலாம். ஏன் இந்த மாதிரி டேமேஜ் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ரியாக்டிவ் ஆக்சிஜன்ங்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம மைட்டோகாண்ட்ரியா ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பேர்ன் ஆயிடும் கேக்கு. ஹை வோல்டேஜ் போய் பத்தி எரிஞ்சு பேர்ன் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி பேர்னிங் ஆகுறது வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகி ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ல ஸ்ட்ரெயின் டைரக்டா டிஎன்ஏ டேமேஜ் பண்ணிடும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், நம்ம வெளில போகிறோம், ஒரு மதிய நேரத்தில் போகிறோம், அப்போ சன்ஸ்கிரீன் போடாமல் அந்த யூவி ரேடியேஷன் ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாம், ஏதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஜர், இது ஏதாவது பொல்யூட்டன்ஸ், இதெல்லாம் நம்ம உடம்புல படும்போதும் இந்த வகையான 3 டிஃப்ரெண்டான டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ சில்ட்ரனா இருக்கும்போது அப்பா அம்மா பார்த்து பார்த்து ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல விடுவாங்க, அதை தாண்டி வெளில விட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ், இதனாலனா டிஎன்ஏ டேமேஜ் ஆகும். ஸோ இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்ல, இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டா ப்ளே ஆகுது அப்படிங்கறத வந்து இந்த புக் படிக்கும்போது நான் இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இன்னைக்கு நான் பேச போற ஃபோர்த் ரீசன் ஒய் வி ஏஜ், எபிஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன்ஸ். ஸோ எபிஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன் பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜரோட ஃபங்க்ஷனாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காருன்னா ஒரு மேனேஜர் இருப்பாரு. ஸோ அந்த மேனேஜர் தான் காலையில வந்துடும்னு இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு ரெசிபி புக்ல இருந்து எந்தெந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ரெசிபியை காப்பி பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் இதை காலையில பண்ணு, இதை மதியம் பண்ணு, இதை நைட்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எவ்வளவு குவாண்டிட்டி பண்ணணும், ஒரு 200 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுமா, 500 பேர் வருவாங்க சாப்பிடணுமா. அப்போ வீக் டேஸ்னா அங்க ஆஃபீஸ் பக்கத்துல இந்த ஹோட்டல் இருக்கு, நிறைய பேர் வருவாங்க, ஸோ ஒரு 1000 பண்ணுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜர். வீக்கெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்மி ஆகும்னு கம்மி பண்ணி 500 பண்ணுங்க. ஸோ அது மாதிரி ஒரு மேனேஜர் வந்து ஃபுல்லா டிசிஷன் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எபிஜெனோம் அப்படிங்கிறவன் வந்து ஒரு மேனேஜருக்கு சமம். அவன் தான் இப்ப நமக்கு போன் செல்ஸ் இங்க வீக்கா இருக்கு அப்படின்னா, டேய் எட்ரா அந்த கொலாஜன் ஜீனை அப்படின்னு அவன் எடுப்பான். அவன் தான் பிக் பண்ணுவான் நம்ம உடம்புல எந்தெந்த பார்ட் வீக்கா இருக்குன்னு. நம்ம நைட்டு தூங்கும் போதோ பகல்லையோ எப்ப இம்மிடியேட்டா தேவையோ அவன் அந்த ஜீனை பிக் பண்ணுவான். அப்புறம் இப்ப இத பண்ணு, அந்த ஜீனை ஆன் பண்ணி விட்டுருவான், இப்ப நீ இதை ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு மேனேஜர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க பண்ணுவான். ஓகே. அதே சமயம் எவ்வளவு புரோட்டீன் வேணும்னு சொல்லிடுவான். ஸோ அந்த புரோட்டீன் அச்சீவ் ஆனோன்னு ஸ்டாப் பண்ணுவான். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரா கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதோட இன் அண்ட் அவுட், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், எல்லா கான்சிக்வன்ஸும் தெரிஞ்ச ஒரு மேனேஜர் ரெஸ்டாரண்ட்ல இருந்தால் தான் ரெஸ்டாரண்ட் வந்து லாங் ரன் சர்வைவ் ஆகும். அதே மாதிரி எபிஜினோம்ங்கிறது நம்ம உடம்புல ஆக்டிவா இருந்தால் தான் அதுவும் லாங் ரன்ல ஜென்ரேட் ஆகும். ஐ மீன் லைக் நம்ம லைஃபோட லாஞ்சிவிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஓகே. ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து நம்ம சார்லி. ஸோ யாரா அந்த மேனேஜர் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா இவர் தான் நம்ம சார்லி. ஸோ கோபால், கோபாலு அப்படின்னு வரல நேசமணி, அவர் தான் வந்து மேனேஜர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோபால் மண்டைய அப்ரண்டிஸ் வந்து பிறந்துட்டானுங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடும், அவர் எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் பண்ணவர் சில எல்லாம் மறதியானனால நிறைய வேலைகள் தப்பு தப்பா பண்ண ஆரம்பிக்கிறாரு. உதாரணத்துக்கு வந்து என்ன ரெசிபி பிக் பண்ணுமோ அதெல்லாம் தப்பு தப்பா போடுறாரு. காலையில போயிட்டு பிரியாணி போடுறாரு, மதிய மதியம் பூரி போடுறாரு, நைட்டு வெறும் ஜூஸ் மட்டும் வைக்கிறாரு. அது மாதிரி கண்டு மேனிக்கு வைக்கிறாரு. எப்படி ரெஸ்டாரண்ட் ஓடும், அது மட்டும் தான் ரெசிபி மெனுவா இருந்தா. ஸோ அந்த மாதிரி மிஸ்பிளேஸ்டு புக் மார்க். ஸோ ஒரு எபிஜெனோம் வந்து சரியா ஃபங்க்ஷன் பண்ணாம போயிடுச்சு அப்படின்னா
இது தப்பான ஜீனை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அகெயின் எப்படி ஒரு மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ டேமேஜ் ஆகி ஜீன் வந்து டியூமர் உருவாக்குதோ அதே மாதிரி இன்கரெக்ட் ஜீன் ஆக்டிவேஷன் இதுவும் வந்து டியூமர் இதெல்லாம் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அந்த எபிஜினோம் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும். ஓகே, வேற என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அடிச்ச அடியில சில பல சீக்ரெட் ரெசிபியோட லாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கீயை தொலைச்சிட்டாரு, அதை ஆக்சஸ் பண்ண முடியல. அப்ப சில இம்பார்ட்டன்ட் ஜீன் சைலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப கிட்னி டேமேஜ் ஆயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ற ஜீனை சைலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாம போகும். ஸோ இப்படின்னா வந்து ஆர்கன் ஃபெயிலியர் நடக்கும். ஸோ சில பல ஜீன்னா சைலன்ஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ ஒரு எபிஜினோம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு மேனேஜர் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ண ரெஸ்டாரண்ட் லாங் ரன் வரும். இப்போ அந்த மேனேஜர் தெரிலன்னு வச்சுக்கோங்க, வார நாள்ல வந்து 500 பண்றாரு, ஒரு 500 பேர் சாப்பிடாம போறனால கடுப்புல அடுத்தடுத்து ஆட்கள் குறைஞ்சு ரெஸ்டாரண்ட் ஓடாம காசு இல்லாம மூடிடுவாங்க. அதே ஒரு மேனேஜர் அதிகமா பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கெண்டு போயிட்டு 1000 போடுறாரு, 200 பேர் தான் வருவாங்க, ஏன்னா ஆஃபீஸ் ரன் ஆகல. இப்போ அந்த இடத்துல மிச்சம் 800 சாப்பாடு வீணா போயிடும். இந்த மாதிரி வீணா போறனால ரெஸ்டாரண்ட்டுக்கு நஷ்டமாயிடும். அப்ப நஷ்டமானா என்ன ஆகும்? ரெஸ்டாரண்ட் வந்து மூடிட்டு தான் போகணும். அதே மாதிரி ஒரு எபிஜினோம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஒன்று ஒன்றா அடி வாங்கும், அடி வாங்கி வயசாகும், எண்டில் வந்து டெத். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 4 ரீசன் ஒய் வி ஏஜுங்கிறார். அப்ப எப்ப எபிஜினோம் வந்து தப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னா அகெயின் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சொல்றாரு. என்னன்னா புவர் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ், அன்ஹெல்தி டயட், நம்ம லைஃப் ஸ்டைல்ல போயிட்டு கண்ட நேரத்துல இப்பனா பாத்தீங்கன்னா வீலாக் பண்றாங்க, நடு ராத்திரிலாம் பிரியாணி சாப்பிடுறாங்க, 2 மணி பிரியாணி, 3 மணி பிரியாணி. அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் நிறைய, அகெயின் யூவி ரேஸ், பொல்யூஷன், அதே மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ். சரியா தூங்கணும், தூங்குறப்பதான் நம்ம உடம்பு வந்து நிறைய ரிப்பேரிங் ஒர்க் எல்லாமே பண்ணும். ஸோ அப்ப நம்ம சரியா அந்த நேரத்துல தூங்கலனாலே அதுவும் பிரச்சனை ஆகும். இதெல்லாம் சேர்த்து கேயாஸ் உருவாக்கி நமக்கு வயசாகி டெத் ஆயிடும். ஸோ இப்போ இந்த 4 இடத்துலையுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த டிஎன்ஏவை யாராவது ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக் மாதிரி எதுவும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தேடணும் அப்படின்னா அந்த தேடுதலை டேவிட் சின்க்ளேர் பண்ணாரு. வி ஆர் என்டரிங் இன்டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் டுடேஸ் செஷன், சூப்பர் ஸ்டார் ஜீன். அவர் வந்து எம் சூப்பர் ஸ்டேட் அப்படின்னு அவரே பேர் கொடுத்தாரு. அது அடிக்கடி சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் சூப்பர் ஸ்டார் ஜீன் பேரை மாத்திக்கினேன். இட் இஸ் நத்திங் பட் எம் சூப்பர் ஸ்டேட் இன் த புக். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பல நூறு காலங் பல நூறு வருஷங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பின்னாடி போகணும். எப்ப வந்து முதல் செல் உருவாச்சு அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். ஸோ முதல் செல் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம உலகத்துல கண்ட மேனிக்கு எரிமலை வெடிச்சிட்டு இருந்தது, ஆசிட் ரெயின் பெஞ்சிட்டு இருந்தது, ஒரே மழை, மின்னல், எலக்ட்ரிசிட்டி, அது மாதிரி கண்ட மேனிக்கு ஒரு அந்த என்விரான்மெண்ட் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு லேக்ல தண்ணி கொதி கொதின்னு கொதிக்கும் போது ரேண்டம் 4 கெமிக்கல் காம்பனண்ட் எல்லாம் ஒன்னாகி ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகி அங்க இருந்து தான் உயிரினம் தோன்றியதா சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து தியரி இன் சயின்ஸ் சைட். ஓகே, ஸோ அப்படி உருவாகிற ஒரு டிஎன்ஏ வந்து இங்க வந்து பிரைமார்டியல் செல் அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் ஆகி ரீப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா சிங்கிள் செல் ஆர்கனிசம் டிவைட் ஆகி ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே போயினே இருக்கும். இந்த ஆர்கானிசத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்ப இருந்திருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு இப்ப எப்படி யூவி ரேஸ் அடிக்குது, அது மாதிரி அந்த காலகட்டத்துல எக்கச்சக்க காஸ்மிக் ரேஸ் அடிச்சு டிஎன்ஏ உடைஞ்சு போயிடும். அப்படி உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதனால டிவைட் ஆகி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாம அந்த ஆர்கானிசம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும், அதாவது அழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நடந்தது. இப்படி எல்லாமே அப்ப காஸ்மிக் ரேல அடிபட்டு செத்து போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மனித இனமா நம்ம இன்னைக்கு மைண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இந்த ஒரு மீட்டிங்ல வந்து இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. வெளியில வந்து அழகான மிருகங்கள் இப்படி எதுவுமே நடமாட முடிஞ்சிருக்காது. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஜீன், இதுதான் ரிப்பேரிங் ஜீன் அப்படின்னுவாங்க. ஸோ ஒரு ஜீன் இருக்கு. ஸோ இந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஜீன் எப்படி இருந்தது ஆரம்ப கட்டத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ 2 ஜீன் சொல்றாங்க, கேர்டேக்கர் ஜீன், சைலன்சர் ஜீன், பிரைமார்டியல் ஜீன். ஸோ கேர்டேக்கர் ஜீனை வந்து ஜீன் ஏன்னு வச்சுக்குவோம், சைலன்சர் ஜீனை வந்து பின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஜீன் ஏ வந்து அதோட வேலை எப்போதுமே என்ன அப்படின்னா செல்லை டிவைட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். இப்போ என்விரான்மெண்ட் வந்து டஃப்பா இருக்கு அப்படின்னா அது ரீப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு
ஒரு மாதிரி ஐஸ் ஸ்டேஜ், ஒரு ஹோமியோஸ்டேசிஸ் ஸ்டேஜில் போய் ஒளிஞ்சுக்கும். அப்புறம் எப்போ என்விரான்மெண்ட் நல்லா இருக்கோ அப்போ ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னா எதுவும் பண்ணாமல் கண்டினியூஸாக ரீப்ரொடியூஸ் பண்ணின்னு இருக்கும். இப்போ ஜீன் பி என்ன பண்ணும் அப்படின்னா அது கண்டினியூஸாக என்விரான்மெண்ட் குட்டா பேடான்னு மானிட்டர் பண்ணிட்டு வரும். குட்டா இருந்ததுன்னா விட்டுடும் ஜீனியை நீ பாட் ரீப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு. அப்படி பேடா இருந்ததுன்னா ஜீனியாவை சைலன்ஸ் பண்ணிட்டு. ஸோ இது ரெண்டும் நல்லா பண்ணிட்டு இருந்ததுங்க, காப்பாத்திட்டு இருந்தது. ஆனா காஸ்மிக் ரேஸ் வந்து என்ன பண்ணிடுது, ஜீனியாவை அடிச்சிருச்சு. ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் நடக்காம எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் நடக்குது. என்ன நடந்தது அப்படின்னா ஜீன் பி வந்து ஒரு புது ரோல் எடுக்குது. இந்த புது ரோல் எடுத்து வந்த காம்பினேஷன் ஆஃப் ஜீனை வந்து சூப்பர் ஸ்டார் ஜீன் எம் சூப்பர் ஸ்டேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜீன் ஏவை வந்து ஈவுன்னு சொல்றாரு ஆத்தர், ஜீன் பி ஆடம். ஸோ ஆடம் அண்ட் ஈவ், அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன்கிறனால ஆடம் அண்ட் ஈவுக்கு இதை ஒரு ஈக்குவேட் பண்ணி பேசுறாரு. ஸோ ஈவ் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆடம்க்கு வந்து ஒரு புது ரோல் வந்திருக்கு. என்விரான் மட்டும் செக் பண்ணாம டிஎன்ஏ ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணுது. சப்போஸ் டிஎன்ஏ ஒரு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஜீனியாவை ஸ்டாப் பண்ணிட்டு டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணுது. ரிப்பேர் பண்ணோன்னா திருப்பி ஜீனியாவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ரீப்ரொடக்ஷன் சர்வைவல் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நார்மல் ஃபங்க்ஷன் கண்டினியூ பண்ணும். சப்போஸ் டிஎன்ஏ எதுவும் பிரேக் ஆகல நல்லா இருக்குன்னா நார்மலாக எப்படியே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ஜீனை வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஜீன் வந்தனால தான் நிறைய உயிரினங்கள் வர ஆரம்பிச்சு இப்ப நம்ம மனிதர்களா இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஜீனை வந்து அவங்க லாஞ்சிவிட்டி ஜீன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து வந்து பயாலஜிக்கலா ஒரு புக்கில் இருந்த பிக்சர், நான் ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் பி வந்து ஜீன் ஏவை ஷட் டவுன் பண்ணுது, ஏன்னா டிஎன்ஏ இங்கே உடஞ்சி போச்சு. ஸோ இப்போ ஷட் டவுன் பண்ணோன்னா இங்கே போயிட்டு அந்த இடத்த டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுது. ஃபிக்ஸ் ஆனோன்னா நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்படி தான் அந்த ஜீன் இருந்தது. ஸோ இந்த செட் ஆஃப் ஜீன்ஸை தான் லாஞ்சிவிட்டி ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டடி ஆஃப் சூப்பர் ஸ்டார் ஜீன்ஸ் லாஞ்சிவிட்டி ஜீன்ஸை தான் இந்த ஆத்தரும் சரி இன்னும் நிறைய லாஞ்சிவிட்டி ரிசர்ச்சஸ் தான் பண்ணுவாங்க. சம் ஆஃப் த சாம்பிள் ஜீன்ஸ் இன்னைக்கு நான் நேம் மட்டும் சொல்றேன். அப்கமிங் செஷன்ல இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அந்த 4 ரீசன் சொன்னேன்ல அந்த ரீசனை எப்படி வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது, நம்ம வைட்டலா. அப்ப இந்த பிரேக் எல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நமக்கு 70 வயசா இருந்தாலும் நம்ம ஜாலியா ஓடி ஆடி மூச்சு வாங்காம எப்படி ஒரு 40 வயசுல இருந்தோமோ அதே மாதிரி பண்ண முடியும், வைட்டலா வாழ முடியும். அதுக்கு முக்கியமானவங்க வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ஜீன் லைக் சிருட்ரின்ஸ், ஏஎம்பிகே, எம்டார், ஃபாக்ஸோ, என்ஏடி பிளஸ், குளோத்தோ. நான் வெறும் 6 ஜீன் போட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு 20 ஜீன் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல இன் டெப்தா பார்ப்போம். ஸோ ஸோ இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஜீனோம் பேசிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் 4 வகையான டிஎன்ஏ டேமேஜ் நடந்து ஏன் வயசாகுதுன்னு பார்த்தோம். டெலமோரே எஃபெக்ட், மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன், ஜீன் டேமேஜ், அப்புறம் லாஸ்டா வந்து எபிஜினோமோட ஆல்ட்ரேஷன். இந்த 4 பார்த்துட்டு அப்புறம் இந்த ஒருவேளை டிஎன்ஏ ரிப்பேர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ஜீன் லைக் லாஞ்சிவிட்டி ஜீன் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஜீன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புலயும் இருக்கு. ஒரு 40-45 வயசு வரையும் இந்த ஜீன் வந்து அந்த எஃபெக்ட் என்னென்ன பிரச்சனை, இப்ப டெலோமரேஸ் இல்லைன்னா கூட இதுல ஒரு ஜீன் வந்து அந்த டெலோமரேஸை போய் ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த ஜீனுமே நமக்கு லாஸ் ஆகும்போது தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாம வயசாகிறோம் அப்படின்னு இவங்க வந்து கண்டினியூஸா போறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்ப்போம். ஸோ அப்கமிங் செஷன்ஸ்ல அடுத்து ஒய்வி ஏஜோட செகண்ட் செட் ஆஃப் ஏஜிங் ரீசன்ஸ் லைக் புரோட்டியோஸ்டாசிஸ், ஸ்டெம் செல்ஸ் எக்ஸாஷன், ஆல்டர்ட் இன்டர்செல்லுலார் கம்யூனிகேஷன், செல்லுலார் செனிசைன்ஸ், அப்புறம் தியரி ஆஃப் ஏஜிங். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு தியரி ஆஃப் ஏஜிங் சொல்றாரு. அதை பேஸா வச்சு தான் அவர் கண்டினியூ பண்றாரு. வி சி இன் த அப்கமிங் செஷன். கிளாப் பண்ணலாம் முதல்ல. சூப்பர் சதீஷ். அதாவது நீங்க இப்படி நேசமணியை கொண்டு வந்து இங்க விடுவீங்கன்னு நாங்க நினைக்கல. அருமையான ஒரு, அதாவது அந்த கம்பாரிசன் நல்லா இருந்தது. கம்பாரிசன் வந்து கரெக்டா கொடுத்தீங்க, அது நல்லா இருந்தது. டோட்டலாவே அந்த படம் பார்க்காதவங்களுக்கு தான் இது புரியுமான்னு எனக்கு தெரியல. பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஆஹ் அருமை. வெரி குட், வெரி குட், சூப்பர். வாங்க சார், நாராயணன் சார் பேசுங்க. சார் அருமை. அதாவது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை, அதாவது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனுக்கும் மீறி சாதாரணமாக ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் புரியும். முன்னெல்லாம் வந்தது இந்த ஏதோ இந்த முதல்லலாம் செய்வாங்களே ஹிஸ்டோகிராமா,
ம். சம்திங் லைக் தட். அந்த கிராஃபில் போடுவாங்கல்ல, முதல்ல அதான் வந்தது. அப்புறம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இவ்வளவு சுவையாக கொடுக்கணும்னு நினச்சிங்க பாருங்க, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை அது. இதை வந்து அதை நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்க பவர் பாயிண்ட். இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதை உண்மையாகவே இது வந்து இதை வந்து ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு இது முதல்ல நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் கொண்டு வந்தீங்க பொங்கலை, ஆனால் அது உள்ளே நுழைச்சிட்டீங்க எப்படியோ. நேசமணி சார் சொன்ன மாதிரி நேசமணி வந்து பார்க்காதவங்க கூட புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு உருவகம் தான் அது. நல்லா பண்ணியிருக்கீங்க. இது இந்த இந்த இது எப்படி இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் கரெக்டாக இது கொடுத்தது கரெக்டு தான். இதுக்கு மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு இது. அதனால் இதை வாங்கிக்கிட்டு நம்ம அப்கமிங் செஷன்ஸில் வந்து நம்ம வந்து இதை எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு நல்ல சிந்தனை. ஆனால் இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு இதாக தெரிஞ்சாலுமே ஒரு அற்புதமான சிந்தனை. அதை ரொம்ப சுவையாக கொடுத்தீங்க. அது சுவைன்னு சொல்கிறத விட பார்க்குற மாதிரி, அதாவது கேட்கறது வேற, அதை பார்க்குற விதத்தில் கொடுத்து அதை வந்து கேட்க வச்சிட்டீங்க. இது இந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருந்தால் உண்மையாகவே இது ட்ரையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப ஒரு அற்புதமான முயற்சி இது. இது வந்து இப்போ நாங்களுமே ஏதாவது ஒரு கொடுக்கும்போது இது மாதிரி ஏதாவது யோசிக்க முடியுமா அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா சுவை இருக்காது போல தெரிகிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க நீங்கள். இவங்களுக்கெல்லாம் பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக, உண்மையாக சொல்லணும்னா. இடத்துல சவாலை உண்டு பண்ணிட்டாரு. ஆமாம், ஒரு பெரிய சவாலை உண்டு பண்ணிட்டீங்க. இப்போ நாங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னு இப்போ கிராமரை பேசணும்னா எந்த அளவுக்கு இதை சுவையாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்தனை பண்ண வச்சிட்டீங்க. உண்மையாக அதுக்கு நன்றி. எந்த படத்தை எந்த ஹோட்டல கூட்டினு வரதுன்னு யோசிக்கணும். இல்லை இல்லை சரி, அதாவது சார் மனிதனுடைய சிந்தனை வந்து எப்படி போகுதுங்கிறது பாருங்க. அதாவது எப்படி சுவையாக இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணு கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, அது நியாயமான கேள்வி. நியாயமான கேள்வி. எப்படி நாம் எல்லாரும் ஒன்று தானே, அப்புறம் நீங்கள் ஏன் ஓட முடியல, தாத்தா ஏன் ஓட முடியலன்னா அப்படின்னா அது நியாயம்தான். அதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த கேள்வியை வந்து உண்மையாக முதல்ல உங்கள் பொண்ணுக்கு தான் பாராட்ட சொல்லணும். அதை நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இது அவைட்டிங் ஃபார் தி சப்சிக்வெண்ட் செஷன்ஸ். இது எப்படி இப்போ இதான் 6 பக்கம்ன்றீங்க, 300ன்றீங்க. இது எப்படி போகுன்னு தெரில. எனியோ வி ஆர் வெயிட்டிங். ஒரு நல்ல கான்செப்டு. எல்லாருக்குமே ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சேலஞ்சை முன்னாடி வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த பேசுகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் எப்படி கற்றுக்கிட்டு இதை வந்து செய்ய போகிறாங்கன்னு தெரியல. எனியோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு 6 பக்கம்னாலும் ஒரு அறுசுவை விருந்து ஒன்று கொடுத்துருக்கீங்க. மிகுந்த பாராட்டு. வெயிட்டிங் ஃபார் சப்சிக்வெண்ட் செஷன்ஸ். தேங்க்யூ. சதீஷ் வந்து 6 பக்கம் சொல்லாத இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம், கரெக்ட். நீங்க ஆல்மோஸ்ட் பாதி புக்க முடிச்சிட்டீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பேசுங்க சார். நான் பேசுறேன் சார். சதீஷ், ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷனு. இப்போ இந்த கதை இல்லாமல் போயிருந்தா இது வந்து ரொம்ப ட்ரையாக தான் போயிருந்துருக்கும். இந்த கதை இருந்ததால எங்களால் ஈஸியாக அதை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இப்போது நியூட்டன் வந்து ஆப்பிள் ஏன் கீழே விழுந்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஒரு அருமையான டாப்பிக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வரும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர். நடராஜ் சார் வாங்க. வணக்கம். அருமையா ப்ரெசன்ட் செய்தீங்க சதீஷ் சார். மற்றது வந்து நீங்க நகைச்சுவையா பேசுறது மட்டும் இல்ல, கேட்கறதுக்கும் சுவையா இருந்தது. 2 சுவை. மற்றது நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பிரைமோடியல் செல் ஜீன். இது இங்கே ஒரு டாக்குமெண்ட்ரியில நான் வந்து பார்த்தேன். அங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த கடல்ல நீரும் கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலை குமுறைக்குள்ள வர கேஸும் சேர்ந்து இந்த லைட்னிங் அதுல ஸ்ட்ரைக் பண்ணிக்கல தான் அந்த பிரைமோடியல் சூப் பண்ணி ஃபார்ம் பண்ணு சொல்லி அது லெபார்டரியில செய்து பார்த்துருக்குறாங்க. அந்த கடல் தண்ணியை எடுத்து இந்த எரிமலையில இருக்கிற கேஸையும் போட்டு எலக்ட்ரிக் ஸ்பார்க்க போட்டோன்னு ஒரு சூப் மாதிரி வருதான். பட் அதுக்காக they couldn't proceed அந்த ஃபர்ஸ்ட் ஒன் செல்லுலர் ஆர்கனிசம் என்று சொல்றதுக்கு.
ரொம்ப அருமையா இருந்தது. இந்த இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த டைம் இருக்கு இல்லையா, காலம். என்னடா நான் சமீபத்தில் எங்கேயோ பேசிக்கல இந்த இந்து சமய தத்துவத்தை கொண்டு வந்து காலம்னா ஜடமோ என்னன்னு சொன்னாங்க. அது ஜடம்னு நான் ஏன் எடுத்துக்கொள்ளணும்? காலம் இஸ் லைவ் இல்லையா? பிகாஸ் ஆல் த காலம் இஸ் டிபெண்டிங் ஆன் த பிளானட் ரொட்டேட்டிங், பிளானட்ஸ் ஆர் லிவிங்னு சொல்றாங்க. அப்போ இந்த காலம் கடந்து போனேக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நடக்காட்டியுமே the efficiency will lose in India. காலம் போக போக ஒரு மெஷினை நாங்கள் கொஞ்ச நாள் போனட்டுனா அது கொஞ்ச நாள் ஓல்டாக வந்துடும் இல்லையா? அதே மாதிரின்னு எடுத்துக்கலாம். பட் வெரி நைஸ். அதோட நீங்கள் இப்படி பிரித்து சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையும் சொல்லியிருந்தா we would have got very confused. very simple and அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. I'm going to leave shortly. நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க மேடம், பிரேமா மேடம் பேசுங்க. பிரேமா மேடம் தான் செஃப். வணக்கம். ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணீங்க சதீஷ். ஆக்சுவலா 240 பக்கத்துல 6 பக்கத்துக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்துக்கள் இந்த புத்தகத்தை பத்தி அழகா வந்து உண்மையிலேயே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஏஜ் உங்களை தவிர நாங்கெல்லாம் அந்த வயது முதிர்ந்தவர்களா இருக்கிறதுனால இந்த இதை வந்து மிகவும் பொருத்தமாக இருந்ததோ அப்படின்னு நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. நான் நேசமணி படம் எல்லாம் பார்க்கல, ஆனா அவரு நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அந்த உதாரணமானது அந்த ரெசிபி புக்னா அது எப்படி வந்து அவுட்லைன், அதுக்கு பெரிய பார்டர் இருந்தது, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பார்டர் போச்சுது, அப்புறம் புஸ்தகம் கிழிஞ்சது, புஸ்தகம் ஒட்டிக்கிருச்சு. இதெல்லாம் வந்து அத ஜீனோட ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இதையெல்லாம் வந்து நம்முடைய உடம்பு சில சமயம் தானாகவே சரி செய்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய உணவு பழக்கங்கள் மற்ற பழக்கங்கள்ல சிலர் அந்த வயதாவது அப்படின்றது ஒருத்தருக்கு 80 வயசு ஆகும்போது தான் 60 வயசு மாதிரி இருக்காங்க, ஒருத்தர் 60 வயசு ஆகும்போது 40 வயசு மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட ஜீன், டிஎன்ஏ நீங்க சொல்ற மாதிரி இவையெல்லாம் வந்து ஒத்துழைக்குது. சில சமயம் நமக்கு ஏன் வந்து இப்படி ஆகுது அப்படின்றது வந்து ஒரு தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி செஞ்சு இந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு உதவியான புத்தகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்டுமே ஒரு கிளாஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. பயாலஜி கிளாஸ்ல டிஎன்ஏ பத்தி ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ற ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி கணக்குல தான் இருந்தது உங்களோட லெக்சர். பட் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நல்லா வந்து இது ஏன் நடக்குது, எப்படி எவால்வ் ஆச்சு, எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. அது முக்கியமா வந்து இதெல்லாம் நடக்காம எப்படி தடுக்கணும் அப்படின்றதும் நிச்சயமா அந்த புத்தகத்துல அடுத்து இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மகள் கேட்ட கேள்வி உங்களை இந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சியாளரா அனுமதிச்சு இந்த அரங்கத்துல மைண்ட் யுவர் மைண்ட்ல வந்து பேச வச்சிருக்கு. எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி. நமக்கு இந்த ஜீனுடைய கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நிறைய மருத்துவர்களே இப்ப கொலோஜனை உள்ள இன்டியூஸ் பண்றது, அந்த தோல் சுருக்கம் இருந்தா, அதே மாதிரி கொழுப்பு இருந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கான அறுவை சிகிச்சைகள் இப்படி எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்தா இது எல்லாம் இல்லாமையே கூட கரெக்ஷன்ஸ் நடக்குமோ என்னவோ தெரியல. பட் இந்த புத்தகம் உண்மையிலேயே படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது. அது 6 பக்கங்களையே இந்த அளவுக்கு வந்து ஒரு அழகா நல்ல புரியும்படியா ரொம்ப அழகா தமிழில் நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் கேட்க ஆவலாக இருக்கிறோம். நன்றி. இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். நீங்க இன்ட்ரோடக்ஷனை நான் மிஸ் பண்ணிட்டேன். உங்களோட டாக்டர் கேட்ட கேள்வி நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த அப்பாவும் தாத்தாவுக்கு நீச்சல் தெரியுமென்று சொன்னா போல நான் நீச்சுவேன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஐ ஹேவ் டு கெட் இன்டு தி வாட்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த பொட்டன்ஷியல் வில் எக்ஸ்பிரஸ் இல்லையா? ஸோ அதை நான் சொல்ல தவறிட்டேன். உங்களோட டாக்டர் கேள்வியை மிஸ் பண்ணிட்டு நான் உங்களோட ரெக்கார்டிங் வேணும் பார்க்குறேன். தேங்க்யூ சார். அதாவது சதீஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க பயாலஜி படிச்சீங்களா? 10th வரையும் படிச்சேன் சார். இப்போ இது கிரேட் தான். நீங்க 10th வரைக்கும் +1 +2 +1 +2 படிக்கல சார். ஆனா இந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளவு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பிரசன்ட் பண்ணுன்றது நாட் சோ ஈஸி. அது மட்டும் இல்லாத இது ஒரு கம்பாரிசனோட, இந்த கம்பாரிசனோட கொடுக்கறதுன்றது கிரேட். யூ டன் a வெரி குட் ஜாப். அமிதா மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அருமையா பேசுனீங்க, கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது, ரொம்ப எளிமையா புரிஞ்சுது பாருங்க. நீங்க அதை கொண்டு வந்து வச்சு அதை பத்தி எல்லாம் நான் ஏற்கனவே அந்த டிலோமியரை பத்தி எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேனா,
அது படிக்கும்போது அது ஒரு ஜிப்பு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது வந்து அவிழ்ந்து போக போக அந்த இதெல்லாம் குறையும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கேன். அதை வந்து நான் ஒரு வீடியோவாகவும் ஒன்று போட்டிருந்தேன் என்னோட இதுல. அதெல்லாம் என்னோட இதுக்கு வந்தது. இப்ப நீங்க சொல்ல சொல்ல அட இதெல்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோமே அப்படின்னுட்டு. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னா, என்ன ஏஜ் குறையறத எப்படி இவர் வந்து சொல்ல போறாரு, அப்படி எப்படி குறைக்க முடியும்? அது இருக்கிறதே அப்படியே தான். எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் ஏஜ் ஆகிறதுங்கிறது வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணு தானே. என்னதான் நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்டாலும் அப்படி எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களோட பேச்சு வந்து ரொம்ப அற்புதமான பேச்சு. என்னை கேள்வியே கேட்க விடாம உங்க பொண்ணு கேள்வியிலேயே நானுமே உட்கார்ந்துட்டேன். அந்த அளவுக்கு தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நீங்க முதல்ல கொடுக்கும் போது இந்த மாதிரி என்னோட பெண்ணை வந்து இப்படி என்ன ஒரு கேள்வி கேட்டதுனால நான் தேட தொடங்கினேன் அப்படின்னு நீங்க சொன்னதையும் நான் முழுமையா பார்த்திருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு குழந்தைக்கு வந்து இப்படிப்பட்ட அப்பா இருந்தா அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய அறிவாளியா வரும் அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன். இன்னொரு 20-25 வருஷத்துல உங்க பொண்ணு பெரிய ஜீனியஸா இருக்கும்னு நம்புறேன் நான். உங்க பொண்ணுக்கும் வாழ்த்துகள், உங்களுக்கும் வாழ்த்துகள். தொடரட்டும். நன்றிம்மா. பேச்சை இடைவிடாம கேட்கணும்னு இருக்கேன். தொடர்ந்து நான் கேட்பேன். நீங்க எப்போ இது மாதிரி வரும்போதும் நான் தொடர்ந்து உட்கார்ந்து கேட்பேன். கண்டிப்பாம்மா. எனக்கு இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் உண்டுதான் எப்பவுமே. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஸ்டீஃபன் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை இன்னும் இளமையாக்கத்துக்கு முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன் நான். ஆமா சார். சொல்லிக்க வேண்டியதுதான். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். வினோதிதா சார் பேசுறீங்களா? வணக்கம். அதாவது ஏஜ்ங்கிறது ஒரு நோயாங்கிறது மாதிரி ஆரம்பிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு வரி கூட புரியல. அதான் நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு புரியல. நான் அல்லது கவனக்குறைவா இருந்தேனா தெரியல. ம். சரி, இதுல என்ன நீங்க சொல்ல வர்றது என்ன? சும்மா ஒரு லேம் எனக்கு இந்த இந்த டெக்னிக்கெல்லாம் விட்டுவிட்டு என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்றது மாதிரி சொல்றீங்களா? அதை இன்னும் நான் சொல்ல சார். நான் இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கேன். அது வந்து பின்னாடி சொல்லுவேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. நான் இன்னும் அந்த பார்ட்டுக்கு போல. ஏன்னா போல. இந்த முதல் எனக்கு சாப்டரே நான் வந்து எனக்கு ஒரு இந்த ஒரு 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 லைன் கூட எனக்கு அவ்வளவா புரியல. ஏன்னா எனக்கு போதாமையா இருக்கலாம். நண்பர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் போல தெரியுது எனக்கு பார்க்கல. ஏன்னா அவங்களுடைய ஃபீட்பேக்கை பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நான் மறுபடியும் கலந்து உரையாடுறேன் இதை பத்தி. நம்ம தனியா அதாவது பேசலாம் சார். என்னங்கிறத, அதாவது லேமேனே நம்ம என்ன பண்ணலாம் ஏஜிங்க்கு அப்படிங்கறது மாதிரி ஏதாவது சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப இருக்கு சார். மகிழ்ச்சி. நன்றி அது இருக்கு. நன்றி சார். நன்றி சதீஷ். ஓகே ஓகே. விரைவில் எதிர்பார்க்கிறேன். விரைவில். அது எல்லாத்தையும் சொன்னேன்னா இன்னைக்கு குழம்பிடுவாங்க. நான் பேசிக் செட் பண்ணணும்னு மட்டும் தான் நீங்க வந்தேன் நானு. கரெக்ட். இதுவே ரொம்ப குழப்பத்துல போயிடுச்சு. பாத்துக்கோ. ராம சார் வாங்க. ராம சார். ராம சார் ஒரு தரம். ஆல்ரைட். வணக்கம். நான் கூடவே சைட் பை சைடு சாட் ஜிபிடி ஓபன் பண்ணி வச்சுட்டு புக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பான்னு சொல்லி அதையும் கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தேன். இந்த ஓவரால் ஐடியா நல்லா பேசுனீங்க. இதுல சொல்லுவாங்க ஒரே ஒரு நிமிஷம் ஃபேன் பண்ணி. எனக்கு இந்த புராண கதையெல்லாம் ஒழுங்கா தெரியாது. ஆனா ஒரு மாதிரியா ஒரு ஐடியா உண்டு. யயாதி அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு. ராஜான்னு நினைக்கிறேன் அந்த ஆளு. அவர் வந்து யாருடைய லைஃபையோ வாங்கி அவர் இன்னும் இளமையா ஆவாரு அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு கதை படிச்சிருக்கிறேன். ஸோ டீப் இன்சைட் எவ்ரி ஒன் கூட எல்லாருக்குள்ளேயும் ஒரு யயாதி இருக்கிறார். அந்த யயாதி நான் இளமையாக இருக்க வேண்டும், நீண்ட நாட்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எப்படி பண்றாங்கிறது வேற கதை. ஆனா ஆசைப்படுகிறான்ங்கிறது மட்டும் உண்மை. சயின்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அதுல இவர் ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறாரு. நீங்க அதுல அதை கொஞ்சம் அந்த ஷெஃப் அப்ரெண்டிஸ் அப்படின்னு நாசமா நீ போனியா அவெல்லாம் உள்ள கொண்டாந்து விட்டதுனால அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. பார்க்குற போது ஒரு ஷெஃப்புங்கிற ஆள் பொறுப்பான ஆள் சொல்லுவாங்க. ஜென்ரலா நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, ஷெஃப் ஒல்லியா இருந்தான்னா அந்த ஹோட்டலை விட்டு ஓடிடுன்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குது. ஷெஃப் இஸ் லீன், இந்த கை டசன்ட் நோ ஹவ் டு குக்.
அவன் ஷெஃப் குண்டானா இருந்தான்னா அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கிறான், அவன் நல்லா குண்டா இருக்கிறான். ஷெஃப் குண்டா இருந்தா ஹோட்டல்ல இரு, ஷெஃப் ஒல்லியா இருந்தானே எழுந்து ஓடிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவன் சமயங்கள்ல நம்ம காசு கட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சென்ட்டுக்காக கொண்டாந்து உள்ள போட்டோம்னா அப்புறம் சென்ட் அவன் சௌரியத்துக்கு பண்ணுவான். அது ஒண்ணு. இந்த பக்கம் நீங்க இந்த ரெசிபியை பத்தி சொன்னதும் நல்லா இருந்தது. ஒரு புக்குன்னு இருக்குது, பாட்டின்னு ஒட்டி உருவாக்குனா பழங்காலத்துது, அது காணாம போயிடும், அதுக்கு பார்டர் இருக்குது, சமயங்கள்ல பார்டர் போயிருது, சமயங்கள்ல உள்ள ஏதோ கொட்டி ஒட்டிக்குது, சமயங்கள்ல சில பேச காணும், சில நடுவுல சில பக்கத்தை காணும் அப்படின்னு ஆகுது. அதனால இது அந்த சமயங்கள்ல ஒருத்தனால அதை ரீட் பண்ண முடியல. ஈவன் தோ கையில டெக்ஸ்ட் இருந்தாலும் கூட சம் பீப்புள் ரீட் பண்ண முடியல. இப்படிதான் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்மளால அதை தடுத்து நிறுத்த முடிய மாட்டேங்குது. அந்த ஆங்கிள் சொன்னதெல்லாம் நல்லா அழகா இருந்தது. பட் அல்டிமேட்டா ஓவராலா பாக்குற போது நீங்க 2 சொல்யூஷனும் கொடுத்தீங்க. அவர் வினேதன் கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு சிம்பிளான ஆன்சர், டென்ஷனை சமாளியுங்கள், ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குன்னா சமாளிக்க கத்துக்கோங்க. இல்லைன்னா உங்க ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்க குறைச்சிக்கோங்க, இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க, கமிட்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. ஒண்ணு நம்ம லெவலுக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு நம்ம கூடணும், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம குறைச்சிக்கணும். இதுக்கு மேல பொறுப்பு வேணும், போயா நோ சொல்ல தெரியணும் அப்படிங்கிறது. நேத்து கூட வசந்தி ராமன் சொன்னாங்க அழகா, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மை லைஃப் ஐ ஆம் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாங்க. இத்தனை நாள் நாங்க 70 வருஷம் ஓட்டியாச்சு, எல்லாத்துக்குமா ஓட்டியாச்சு, இவங்களுக்கு இது வேணும், அவங்களுக்கு அது வேணும், அதை பண்ண இதை பண்ணணும்னு. இப்ப என்ன பண்ண, நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு எது வேணுமோ அதுதான் வேணும், அதுதான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்களாலே டென்ஷன் மேனேஜ் ஆகும். அது ஒரு ஏரியா சொன்னாங்க. சதீஷ் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஸ்லீப் வெல். நல்லா தூங்குனீங்கன்னா நிறைய உங்க உடம்பு தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும், ரிப்பேர் பண்ணிக்கும். அது எங்கெங்க டேமேஜ்னு கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துல எங்க பெயிண்டிங் பண்ணணும், ஒயிட் வாஷிங் பண்ணணும், டிங்கரிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பட்டி பார்த்து சரி பண்ணி அது பளபளன்னு நாளைக்கு கலர்ஃபுல்லா ஆக்கிறோம். நம்ம இதை பண்ணாம விட்டோம்னா அது பால் அடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிரும். அதனால சதீஷ் கொடுத்த 2 முக்கியமான பாயிண்ட், சிம்பிளான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டென்ஷனை சமாளிங்கிறது ஒண்ணு, நல்லா தூங்குங்கிறது இன்னொன்னு. பட் ஓவரால் ஐடியா வந்து ப்ரீமாடியல் சூப்னு கடைசியில சொன்னது. ப்ரீமாடியல் சொன்னாரு, சூப்னு கூட சேர்த்துக்கிறது. அது முதல்ல இப்ப நான் நடராஜ ஜெகநாதன் அதை பத்தி சொன்னாங்க. கடலுக்குள்ள என்னென்னவோ இருந்தது, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ இந்த ஊழி காற்று தாண்டவம் ஆடுற போது, இந்த டார்னேடான்னு ஒன்று வர்றப்போ, புயல்னு ஒன்று வர்றப்போ எல்லாம் சேர்ந்து கீழே மேலே போகும், மேலேருந்து கீழே போகும், அத்தனையும் கடைஞ்சி எடுத்த மாதிரி ஆகும். கூடவே இடி மின்னல் மேலேருந்து தண்ணி வரும், அதோட மின்னல் வர்ற போது எலக்ட்ரிசிட்டியும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ஒரு சில மாறுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டாக்டர் ஸ்ரீதர் உள்ள இருக்கிறாரு, நான் அந்த டாபிக்ல ரொம்ப போகக்கூடாது. சூப்புன்னு சொல்லுவாங்க. கடல்ல நம்ம உப்பு தண்ணிங்கிறது மேலோட பாக்குறோம், பட் எல்லா விதமான மினரலும் டீப் இன்சைடு உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அப்போ ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். இந்த மாதிரி சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம காரெல்லாம் கடலுக்குள்ள போவோம். கடல்ல அடி ஆழத்துல என்னென்ன புதையெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் கொண்டாந்து கரையில போட்டுட்டும் போகும். அப்போ பாக்குற போது நமக்கு டிஃபரெண்டா ஒண்ணு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அந்த ஏரியாவில் இந்த ப்ரீமாடியல் சூப்ல இருந்து தான் எல்லா உயிரினமும் அங்கதான் தோணுச்சுங்கிறான். முதல்ல ஒரு சூப் உருவாச்சு, அந்த சூப்ல தான் முதல்ல உங்களுக்கு பாக்டீரியாவோ அமீபாவோ பாரமேசியம் ஹைட்ரா யூக்ளினா அப்படின்னுட்டு அதில் தான் உயிரினம் உருவாச்சு. ஸோ ப்ரீமாடியல் சூப்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். இன்னொரு ஆங்கிள் நான் ஜென்ரலா சைக்காலஜியில சொல்றது, 0 to 20 நீங்க வளர்ந்தே தீர்வீங்க. சாப்பிட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண வேணாம். பல நேரங்களில் கிண்டலா சொல்றது, அப்பா அம்மா நான் உன்னை எப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்தேன், யோ நீ சோறு மட்டும் போட்ட, மிச்செல்லாம் நானே வளர்ந்தது தான் அப்படின்றது. அதனால நாமளே வளர்ந்தா உங்க சோறு மட்டும் போட்டாங்க. இந்த 20 வருஷத்தை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டடி பண்றோமோ அவ்வளவுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை மெயின்டைன் பண்றதுக்கோ அதை ஹோல்ட் ஆன் பண்றதுக்கோ முடியும். இந்த 20 வருஷம் ஆராய்ச்சியை விட்டுட்டு நான் மிச்சமா நான் ஏதோ பண்றேன் அப்படின்னா அதை ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. வளர்ற நேரத்தை முழுக்க ஸ்டடி பண்ணி ஆகணும். ஏன்னா 20க்கு அப்புறம் பாடி ஸ்டெபிளைஸ் ஆயிடுது. அந்த 20ல எல்லா ஃபார்மேஷனும் வருது, இன்டெலெக்சுவல், காக்னிஷன், இமோஷனல், பிசிக்கல், அவ்வளவும் ஹார்மோனல், அவ்வளவும் மாறுது இல்ல. அவ்வளவு மாறுற போது அதை பத்தி எவ்வளவு படிக்கிட்டு வைக்கிறோமோ 20 இயர்ஸுக்கு, அதுக்கப்புறமா அதை நம்ம வேணா 40, 60, 80, 100 மேல வேணா தூக்கின்னு போகலாம். பட் இன்டென்சிவ் ஸ்டடி மஸ்ட் பி டன் ஒன்லி இந்த 20 நான் நினைக்கிறேன், என்னுடைய ஆங்கிள் சைக்காலஜியில. நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நான் ஒரு நாள் பேசுவேன், நான் ஏன் ஆங்கிள் நான் வேற மாதிரி பேசுவேன். சரியா? இதே டாபிக் நீங்களும் சரி பூபாவும் சரி இன்டென்சிவா எடுத்துட்டு பண்றீங்க.
நான் ஆமா ஒட்டு ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களே தேடிக்கோங்கன்னு சொல்லிடுறது. ஏன்னா நான் எக்கச்சக்கமா புக் வச்சிருக்கிறேன், அதனால நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆகணும். அதனால நான் ஒரு புக்கை எவ்வளவு அழகா கண்டென்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த 1 ஹவர்ல நான் சுருக்கி உங்க கையில கொடுத்துருவேன். ஆர்வத்தை தூண்டி விடுவதோடு என்னுடைய வேலை முடிந்தது. அதுக்கு மேல மகனே உன் சமத்து, நீ தேடிக்கோ, நீ கண்டுபிடிச்சிக்கோ, நீ படிச்சுக்கோ. இந்த நீ பிஹெச்டி வாங்கிக்க, நான் வேணான்னு சொல்ல. பட் +2 லெவலுக்கு கொண்டாந்து விடுறது என் வேலை. இதை நல்லா பண்ணீங்க, அருமையா இருந்தது. நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். ஸ்ரீதர் சார் பேசுங்க. வணக்கம். நான் வந்து இனிஷியலா ஜாயின் பண்ண முடியல. இந்த பேர் சிவமணியா, அந்த ஸ்டோரிக்கு நேசமணி ஸ்டோரி, அது அதுக்கப்புறமே தான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் ரொம்ப அருமையா கண்டென்ஸ் பண்ணி புரியுற மாதிரி அருமையா சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமை. இதுல வந்து இது ஆக்சுவலா இவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தாலுமே there are many scientific factors, hidden scientific factors இருக்குது. இப்ப ரீசெண்டா நோபல் பிரைஸ் வாங்கினாங்க இல்லைங்களா, 2 பேரு காம்பினேஷன் வச்சு. ஒன்னு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்ச அந்த கூகுள் இது பண்ணாரு, இன்னொரு சயின்டிஸ்ட். ஆமா, இவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னம்னா, நீ சொன்ன டிஎன்ஏல வந்து புரோட்டீன் வந்து யாருக்கு இந்த ஆர்டர் எப்படி வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப 30% தான் அக்யூரஸா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல கொஞ்சம் ஒரு 30-40 இன்னொரு 10% அதிகமாச்சு. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் வந்ததுக்கு அப்புறம் மேல என்னாச்சுன்னா, அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு மேல they can able to pinpoint more than 80%. அதாவது ஒரு டிஎன்ஏல வந்து அமினோ ஆசிட்ஸ் எங்கெங்க போகலாம், சப்போஸ் புது டிஎன்ஏ கொண்டாடணும் அப்படின்னம்னாலும் எங்கெங்க போடலாம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்ப இதுல இருந்து பேசிக் என்ன தெரியுது அப்படின்னம்னா, அமினோ ஆசிட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் அவர் பாடி. ஏன்னா டிஎன்ஏல வந்து மேஜர் காம்பனன்ட் அமினோ ஆசிட்ஸ் தான். அதுதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்பைரல் லிங்க்ல இருக்கும், 3 இருக்கும் ஆக்சுவலி, ஹெலிக்ஸ் இருக்கும். அந்த நடுவில் இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட் மேல அல்ல லிங்க் ஆகி இருக்கும். அது தட் கிவ்ஸ் யூ மோர் ஸ்டெபிலிட்டி ஃபார் டிஎன்ஏ. ஓகே, இப்ப அந்த அமினோ ஆசிட் ஃபார்மேஷன் பிளஸ் டிஎன்ஏ ஃபார்மேஷன் எப்படி ரிலேட் ஆகுது வித் டைம்ங்கிறதுக்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் சொன்ன மைட்டோகாண்ட்ரியா இஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் பவர் ஹவுஸ். எப்படி ஜெனரேட்டர் சொல்றோம் இல்லையா, அது தட் இஸ் கால்ட் பவர் ஹவுஸ். எனி டைம் த ஜெனரேட்டர் ஃபெயில்ஸ் when supply is cut off. அது மாதிரி எனி டைம் the mitochondria இன்னும் டைஸ்ஃபங்க்ஷன் ஆச்சோ அல்லது மால் ஃபங்க்ஷன் ஆச்சோ, சப்ளை கட் ஆஃப் டு ஆல் அதர் ஆர்கன்ஸ், அது நின்று போயிருது. அந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு பவர்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், தட் இஸ் ஸ்டார்ச் ஆர் குளுக்கோஸ் as the case may be. அந்த லெவல் ஆஃப் amount that goes into our body, that is the one deciding the energy level of the mitochondria. And that level of mitochondria, as you said, அதிகமாச்சுன்னா எவ்வளவு, கம்மியாச்சுன்னு சொன்னீங்களா, that is one place determines the formation of the amino acid in the DNA structure or genes as the case may be. எவ்வளவு தூரத்துக்கு க்ரோ ஆகலாம், எவ்வளவு தூரத்துக்கு ரிப்பேர் பண்ணலாங்கிறதெல்லாம் அதுதான் மேஜர் பிளேயா இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பவர் கோர்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஒன் ஆஃப் த பிரைம் ரீசன் பீப்புள் ஆல்வேஸ் சே தட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நான் முதலே ஒரு சொல்லியிருக்கிறேன்னா, அது ஒண்ணுமே கிடையாது. என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அசிமிலேட் ஆகிறப்ப, டைஜஷன் ஆகிறப்ப, இட்ஸ் பேசிக்கலி கெமிக்கல் ப்ராசஸ் தான் ஒன்று போறது. அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறப்ப, இப்ப கார்போஹைட்ரேட் உள்ள போது உள்ள இருக்கிற என்சைம் இருக்குது, எல்லாம் டெம்பரேச்சர் உள்ள 35 டிகிரி இருக்குது. அந்த டெம்பரேச்சர்ல வந்து ஸ்லோவா வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, கன்வெர்டட் டு குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் கன்வெர்ட் டு குளுக்கோஸா மாறுது. குளுக்கோஸ் மட்டும் வர்றதில்ல, அதோட நிறைய பை ப்ராடக்ட் வரும். ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட் இஸ் ரேடிக்கல்ஸ். உடம்புல இருக்கிற எல்லா இது ஒர்க் பண்ண ரேடிக்கல் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அந்த ரேடிக்கல் வந்து லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த்ரெஷோல்டு லெவலுக்கு கீழே இருந்ததுன்னா ஓகே, த்ரெஷோல்டு லெவலுக்கு மேல இருந்ததுன்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஏஜிங், இதெல்லாம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. த்ரெஷோல்டுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, தென் த ரேடிக்கல் யூ கால்ட் தே கால் ஃப்ரீ oxygen radical அப்படிவாங்க. then you also have free oxygen radical plus free nitrogen radical, ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டுமே அதிகமா ஃபார்ம் ஆச்சுன்னா then என்னாச்சுன்னா, then it won't allow the system, even the genetic code, so called genes or DNA, it won't function its normal function. அப்பதான் என்ன ஆகும்னா, ஆங்ஸைட்டி நிறைய வரும், தலையை சொரியறது, ஹைப்பர் டென்ஷன்ஸ் எல்லாமே வரும். that leads to oxidative stress. அது வந்ததுனாவே then
நீ சொன்ன டைஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவும் சரி, டைஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்ஏயும் சரி, எல்லாமே மால் ஃபங்க்ஷனாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால யூ ஹாவ் a various reasons for aging or failure and all those things are taking place. பட் ஜென்ரலா ரொம்ப அருமையா ப்ரெசென்ட் பண்ணீங்க. மேபி நெக்ஸ்ட் புக்ல வந்து நீங்க சொல்ல போறீங்க எப்படி வந்து வயசாக வந்து ஏஜிங் வரப்ப என்னென்ன மாறுதல்னு வரப்ப, அப்போ வந்து கொஞ்சம் we'll go into more details. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் நிறைய இருக்குது. தேங்க்யூ வெரி மச். பட் ரியலி குட். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இதை படிச்சுட்டு ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்கிமேட்டிக்கா போட்டு அமினோ ஆசிட்ஸ் 20 நீங்க முதல்ல ஆக்சுவலா அமினோ ஆசிட்ஸ் 12 தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறமே as the time goes on they'll be adding 1 2 3 போட்டு இப்போ 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, மேஜர் அமினோ ஆசிட்ஸ். இந்த 20 அமினோ ஆசிட்ஸ் தான் is keeping our body alive, keeping the DNA alive, keeping the genetic code alive, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா நமக்கு ஃபுட்ல கிடைக்க பாடிக்கு வரணும் அப்படின்னம்னா அது ஒன்லி சோர்ஸ் வில் பி what we take, number 1. Then after having taken, what we do, number 2. Number 3, are we giving enough rest for the body to do the whole cycle reactions mechanism? என்ன நடக்குமோ நடக்கணும். அது நம்ம ஒர்க் பண்றப்ப எல்லாமே நடக்காது, நடக்கும். But what is important is நீங்க சொன்ன repairing work, everything does only in the sleeping hours of that 7 hours in the night. So அது வந்து யாரு கொடுக்குறாங்களோ normally they don't have a problem. It does not mean that you have to take booze and then sleep for 7 hours. அவன் booze எடுக்கறனால என்ன ஆகுதுன்னா then alcohol comes into picture, then it gives you more free radical. அது வந்து it is not good actually. Okay, thank you very much. Thanks sir, well done. Yeah, good. Thank you sir, thank you very much. கோபாலரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ஆடியபிள் சார்? கேக்குது சார், வாங்க. ஓகே. மிஸ்டர் சதீஷ் குட் செஃப் பிரசன்டர், எல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தார் எல்லாத்தையும். ஸோ என்னுடைய ஃப்ளாஷ்பேக் வந்து சார் சொல்லும்போது நேசமணி அப்படின்றது ஜனகராஜ் உடைய சினிமா ஒன்று ஞாபகம் வருது. ஸோ ரெசிபி புக், ஹோட்டல், இன்கிரீடியன்ட், சப்ளை எல்லாமே வந்து இதில் லிங்க் பண்ணி சொன்னது பெரிய விஷயம், நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக இருந்தது. ஸோ ஆஸ் எ பயாலஜிஸ்ட் I have to appreciate you sir, because நீங்க ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஸோ I have to appreciate you again. ஸோ ஃபார் a layman வந்து நிச்சயமா வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன் நியர் ஃபியூச்சர்ல. ஸோ ஏஜிங் இஸ் தி பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இன் ரிசர்ச் ஈவன் நவ். இப்போ பெரிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இதுல வந்து செல், மைட்டோகாண்ட்ரியா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ வெரி வெல் எக்ஸ்பிளைன், நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் இன்டெப்த்தாக போய் பார்க்கும்போது இந்த பாயிண்ட் மியூட்டேஷன், ஏஜிங் ப்ராசஸ், 4 ஃபேக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஈச் செல் இஸ் இன்டர்லாக். அதே மாதிரி நம்ம ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல் இன் அவர் பாடி இஸ் லிங்க்டு வித் ஈச் அண்ட் எவ்ரி செல். ஸோ ஒரு செல் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு உண்டாகுது அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு குரோத்து, அதுக்கு உண்டான ஒரு டெத்துன்றது நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ அதை வந்து எப்படி ப்ரொலாங் பண்ணுறதுன்றது தான் இந்த ரிசர்ச் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ப்ரொலாங்கேஷன் ஆஃப் செல் லைஃப் இஸ் டு அவாய்ட் டெஸ்ட்ரக்ஷன் பை தி சேஞ்சஸ் பை கோடிங் சிஸ்டம். இதான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோம்னா டீலோமியர் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. வெல் டாக்குமெண்டட், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீலோமியர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ஸ்டார்டட். ஸோ டாக்டர் ஷாலினின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரில் கூட டீலோமியர் எஃபெக்ட்னு நம்ம மைண்ட் யுவர் மைண்டில் பேசியிருக்காங்க இதை பற்றி. ஸோ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் சார். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்கள் இதில் இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ என்னுடைய ஆதங்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் இதை பற்றின ரிசர்ச் வந்து ரொம்ப 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 கம்மின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ த கவர்மெண்ட் ஷுட் கிவ் மச் ப்ரியாரிட்டி ஃபார் திஸ் ஏஜிங் ப்ராசஸ் ரிசர்ச். So thank you Mr. Satish, thank you Stephen sir, thank you. Thank you sir, thank நீங்க you. சொல்ல 100% கரெக்ட் சார் கோபாலரத்னம் சார். ஏன் அப்படின்னா இந்த லாஞ்சிவிட்டி ரிசர்ச் வந்து ஃபியூச்சர்ல வந்து அதுல வர அவுட்புட்ஸ் வந்து ஜிடிபி தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் ரெக்வயர்ஸ்னு தேடி வருவாங்க அப்படிங்கிறாங்க. டெஃபினட்டா. ஸோ இன் நியர் ஃபியூச்சர்ல இட் குளோபல் எஃபெக்ட் வில் பி மோர். எங்கேயோ யாரோ கண்டுபிடிச்சி நிச்சயமா வந்து இட் வில் பி மச் பெனிஃபிட்டட் டு எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ இது வந்து பெரிய, ஏன்னா இப்போ வந்து ஏஜிங் ப்ராசஸ் கம்பேர் வித் ப்ரீவியஸ் டெக்கேட்ஸ் போது
இந்த ஏஜ் லாங்கிவிட்டி இஸ் நிச்சயமா வந்து அதிகமா இருக்கு. ஜாப்பனீஸா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கட்டும், ப்ளூ ஜோன்ஸ்ல வந்து நிறைய லாங்கிவிட்டி இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டர்லாம் வச்சு தே வில் இன்கார்பரேட் வித் ஏஐ அண்ட் டெஃபினெட்லி தேர் வில் பி பிக் அவுட்கம் வெரி நியர் வெரி சூன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பூபதி வாங்க. சிவகுமார் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? சிவகுமார் சார் ஏதோ வேலை போயிட்டார். சிவகுமார் சார் இருக்கேன். இடையில கொஞ்சம் கஷ்டம் கேட்டேன். நான் பிரசன்டேஷன் சூப்பரா இருந்தது. இடையில கேட்டேன். நம்ம வடிவேல காட்டி போட்டோ காட்டிட்டு அழகா ஆரம்பிச்சாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பொங்கல் ரெசிபி எப்படி இருக்கும், மாத்திரம் எப்படி ஆயிடும், அதுக்குள்ள நம்ம உடம்புல ஜீன் மாறிட்டே இருக்கும். ஒண்ணு என்னோட ஜீன் நிறைய சொன்னாரு. கொலாஜின் புரோட்டீன் இருக்கணும், டிஎன்ஏ நம்ம அப்பா அம்மா கிட்ட மூலம் வந்ததுலாம் சொன்னாரு. கேட்டுட்டு இப்ப நாங்கெல்லாம் கேட்கறது சார், திரும்ப நாங்கெல்லாம் டிவிலையும் யூடியூப்ல பாக்குறது. we want a graceful aging. அமைதியா ப்ராப்ளம் இல்லாம ஏஜ் ஆகணும்னு நினைச்சிருக்கோம். அதுக்கு என்னென்ன வழி இருந்தா நான் திரும்ப நானே வைஃபும் மாத்தி பார்த்துட்டு இருப்போம். உடலுக்கு என்ன வேணும், மூளைக்கு என்ன வேணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுலாம் பார்த்துட்டோம். ரொம்ப அருமையான டாபிக் எடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு போக போக சொல்றப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி குட் பிரசன்டேஷன். இந்த வே ஆஃப் அப்ரோச்சும் பிரசன்டேஷனும் ரொம்ப லைக் பண்றேன். இடையில கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் கேட்பேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பூபதி பேசுங்க வாங்க. தேங்க்யூ சார். இந்த டாபிக் எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால ஜஸ்ட் நான் வந்து இந்த ப்ராசஸ் மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த புக் வந்து 6 பேஜ் அப்படின்னு சொன்னா, பட் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து பயாலஜி இல்லை அப்படின்றதுனால இந்த புக்ல எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் லைக் கொஞ்சம் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து கண்டிப்பா தேவை. மோஸ்ட்லி நாங்கள் பிக் பண்ற புக் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால தான் வந்து ரொம்ப டைம் எடுக்குது அது வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்ச கான்ஃபிடென்ட் வந்தாதான் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். அப்படின்னும் போது நம்மளோட ஆடியன்ஸுமே வந்து ஒரு காமன் மேன் போது அது வந்து இன்னொரு டபுள் சேலஞ்ச். அதுதான் வந்து அந்த எஃபெக்ட். அது கூட வந்துட்டு ஏஐயும் நாங்களும் ஏஐ யூஸ் பண்றதுனால இந்த ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க முடியுது. ஸோ அது நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு சதீஷ். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். ஏன்னா அந்த புக்ல இருக்கும் அப்படின்றது வந்து ஜஸ்ட் தட் இந்த நேசமணியோட கம்பேரிசன் மட்டும் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே வந்து இட்ஸ் வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் சதீஷ். அது வந்து இது கோட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் டைம்ல வந்து இட் ஆல் ஸ்டார்டட். எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்போ வந்து பரவலா பேசப்பட்டது, இந்த வேக்சின் தான் நல்லது, இந்தியாவில் தயாரிக்கிற வேக்சின் தான் கரெக்டு, அதெல்லாம் வந்து கைக்கூலிகள் அப்படின்ற மாதிரி நிறைய பேசும்போது வி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எம்ஆர்என்ஏ. அப்படின்னும் போது ஓகே அந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் கண்டுபிடிச்சவங்களோட புக்கே எடு, கோட் பிரேக்கரை எடு அப்படின்னு அங்க அந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அந்த கோட் பிரேக்கர்ல வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த புக்குக்கு வந்து எது தேவையோ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 2-3 கேரக்டர் புதுசாக இன்ட்ரடியூஸ் இந்த பொங்கல் நேசமணிலாம் வந்து ஆட் ஆன் பண்ணி இந்த புக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணது வந்து வெரி வெரி குட். அது எனக்கு தெரியுன்றதுனால ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்டெண்ட். அதனால ஏன்னா பிரேமா மேம் சொன்னாங்க புக் எடுத்து படிக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு. ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் தட் இது ஒரு காமன் மேனோட புக்கு கிடையாது. வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி முன்னாடியே பயாலஜிஸ்டோ அவங்க இல்லைன்னா ஸ்ரீதர் சார் மாதிரி மேபி அவங்களுக்கு புரியும். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த புக் வந்து ஐ வாண்ட் ரெக்கமெண்ட் திஸ் புக். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஆன் திஸ். வெரி குட் ஒர்க் சதீஷ். சூப்பர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து சதீஷ் பேசும்போது ஏன் நீங்க பயாலஜி படிச்சீங்களான்னு கேட்டேன்னா நான் இதை படிச்சிருக்கேன். சில இது இல்ல ஜீன் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் படிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு புரியும்ன்றது எனக்கு தெரியும். நம்ம படிச்சா எந்த அளவுக்கு நமக்கு புரியும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து இதை வந்து எக்ஸலண்டா ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது அந்த ப்ரிப்பரேஷன் அதுல வந்து என்ன எடுத்து சொன்னா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், அது ஒண்ணு. அதே நேரத்துல நீங்க ப்ரெசென்ட் பண்ணது மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும்.
அது அது எப்படி போய் ரீச் ஆகணும். போய் ஒரு ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் சொன்னீங்க. அது வந்து இப்ப ஆல்மோஸ்ட் இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க சொன்னது வந்து 90% ரீச் ஆயிருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனி யாருன்னா இந்த வீடியோ கேட்டா கூட நல்லாவே புரியும் இதுதான் கான்செப்ட் அப்படின்றது. ஏன்னா ஒரு கம்பாரிசன் இருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம என்ன பொங்கலுக்கும் இதுக்கு கம்பேர் பண்றாரு, ஓல்டு புக்குக்கும் இதுக்கு கம்பேர் பண்றாரு, அந்த புக்ல எரிஞ்ச பேஜுக்கு ஒரு கம்பேர் பண்றாரு, அசிங்கமான பேஜுக்கு ஒரு கம்பேர் பண்றாரு, அப்புறம் ஒரு நம்ம இவரு சார்லியை கொண்டு வந்து ஏன் கம்பேர் பண்றாரு அவரு. இது எல்லாமே வந்து கனெக்டடா நம்ம திங்க் பண்ணி பார்க்க வைக்குது. ஒவ்வொரு ஐட்டமும் நமக்கு வந்து கனெக்ட் பண்றப்ப நாம இந்த நேம் வச்சுக்கலாம்னா கூட ஓகே இது சம்பந்தப்பட்ட வேலையே நம்ம சார்லி நினைச்சோம்னா இது சம்பந்தப்பட்ட வேலை வந்துடும் அப்படின்ற கனெக்ஷன் ஒண்ணு நீங்க ரிலேட் பண்ணிருக்கீங்க பாருங்க. யுவர் கிவன் கனெக்ஷன். இப்ப எங்க நம்ம போய் இந்த விஷயத்த சினிமா பார்க்கும்போது திடீர்னு இந்த ஜோக் போட்டான்னு வச்சுங்களேன், அங்க சார்லியை பார்த்தா நமக்கு இங்க கனெக்ட் ஆகும், வடிவேல பார்த்தா இங்கே கனெக்ட் ஆகும், அது ஏன் சிரிச்சானா இங்க கனெக்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணிருக்கோம். இது நாட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டடின்றதை விட ஈஸியான மெத்தட்ல நம்ம உள்வாங்கிறது வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்கோம். இத புரியாதவங்க இன்னொரு முறை பார்த்தாங்கன்னா ஒன்னும் அழகா புரிஞ்சிடும். கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கேன், இன்னும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இன்னொரு முறை பார்த்தோம்னா அது நல்லாவே புரிஞ்சிடும். அதுல ஒன்றும் அது இல்லை. பேசிக்ஸ் இதுதான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கினா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து வர விஷயங்கள் என்ன பண்ண போறோம். அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொல்றோமே, அதுதான் ஒரு கிராஜுவலா நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகுன்னா என்டையர் சப்ஜெக்ட் புரியும். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுதான். அது தோணும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐ திங்க் ஃபுட்ல எல்லாம் நிறைய சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாலோ பண்ற சில விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு தோணுது எனக்கு. am I correct? இது வந்து ஒரு ஜஸ்ட் டு ஆட் டு யுவர் பாயிண்ட், முன்னாடி வந்துட்டு இந்த எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஜீன் ஒரு குறைபாடு வந்து இருந்தது. அது ரொம்ப வைரலா போச்சு. ஒரு குழந்தைக்கு வந்து முதுகெலும்பு வந்து ப்ராப்ளம் இருந்தது. அது ஒரு ஊசி வந்து போடுறதுக்கு வந்து 16 கோடியோ 17 கோடி இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். நிறைய வைரல் ஆச்சு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேசுவாங்க, நிறைய பேர் டொனேட் பண்ணாங்க. ஆக்சுவலா அது வந்து சக்சஸும், ஐ மீன் அந்த ஊசியை வாங்கி வந்து அது கொடுத்துட்டாங்க, இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அது வைரல். அப்ப என்ன ஆச்சுன்னா அதை பத்தி பேசணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அகைன் இந்த எஸ்எம்இ ஜீன்லாம் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு அனாலஜி போட்டு பேசி அவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த வீடியோக்கு வந்து அவங்க அம்மாவோ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப எளிமையா நீங்க வந்து பண்ணிட்டீங்க, கரெக்ட் தான் நீங்க சொன்னது எல்லாமே சொல்ல அவங்க பேரண்ட்ஸே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காக வந்து சொல்லணும்னா வந்து இது ஒரு திங்கிங் பர்சன்ஸ்ல தான் வந்து அகெயின் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அதுலதான் அந்த அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து பேசியிருக்கோம். நீங்க சொன்னதே தான். இப்போ வந்து சார்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஜீன் ஞாபகம் வரணும், அதே மாதிரி டெலிமுறைனா இந்த மார்ஜின் ஞாபகம் வரணும். அந்த பேர் வேணா மறந்துடும். திருக்குறள் அது மாதிரி தான். திருக்குறள் மேபி மறந்துடும், ஆனா திருக்குறளோட மீனிங் வந்து ஞாபகம் இருக்கும். அந்த கதையோட வச்சு படிக்கும் போதோ இல்லை அந்த மீம் வச்சு படிக்கும் போதோ அந்த ஒரு அசோசியேஷன் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அந்த லேர்னிங்ல இருந்து தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் சினிமா வச்சு பண்ணலாமா இல்லைன்னா வந்து இந்த கதையை வச்சு பண்ணலாமா நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு வகையான ஒரு ட்ரை. Good, it's appreciable really. The way of presentation is very good. இதுதான் அந்த கம்பாரிசனோட சொல்லும் போது நமக்கு வந்து நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம், நம்ம என்ன கடத்த நினைக்கிறோம் அப்படின்ற அடுத்தவங்களுக்கு நமக்கு என்ன கடத்தணுமோ அதை ப்ராப்பரா கடத்தி இருக்குன்ற அந்த உணர்வு அது போய் ரீச் ஆயிருக்குதுன்றது நமக்கு தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வசந்தி மேடம் கடைசியா நான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வசந்தி மேடம் வாங்க, ஒரு வார்த்தைகள். நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க, வாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு இன்னும் புரியப்படல சார். நான் வந்து நீங்க முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். நீங்க தான் லாஸ்ட், எல்லாரும் பேசியே முடிச்சிட்டோம். இல்ல எனக்கு இங்க நிறைய வேலை இருந்துச்சு. சரி ஒரு வேளை டைம் இருந்துச்சுன்னா போலாம் அப்படின்னு வந்தேன். தெரியுது நீங்க இவ்வளவு சீக்கிரம் நம்ம முடிக்க மாட்டோம்ன்ற நம்பிக்கையில வந்திருக்கீங்க. நீங்களாம் பேசுங்க, நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. ஓகே, நான் ரெக்கார்ட் அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு. ரொம்ப கன்சிஸா ஒரு சின்ன டாபிக் எடுத்துட்டா, சின்னதா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு. எக்ஸலண்டா இது பண்ணிருக்காரு. நீங்க கேட்டுட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ஓகே, என்னத்தை பத்தி பேசினாரு யாராவது சொல்றீங்களா? டைம் இருந்துச்சா? ஓவரால் ஒரு ஓவரால் வியூ கொடுத்துருங்க சதீஷ் மேடம்க்கு.
ஓகே வசதி மேம், நான் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி. ஒரு குழந்தை வந்து கேக்குது, நானு, அப்பா, நீங்க, தாத்தா 3 பேருமே மனிதர்கள் தான். ஆனா நான் வேகமா ஓடுறேன், நீங்க என்னோட ஸ்லோவா ஓடுறீங்க, உங்களோட தாத்தா ஸ்லோவா ஓடுறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஓகே ஸ்ட்ரெயிட் ஆன்சர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வயசு தான்ப்பா, நீ இளம் வயசு ஓடுற, எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் வயசாயிடுச்சு அப்படின்னும். அத அந்த குழந்தை எப்படி பாக்குது அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் இந்த மாதிரி தாத்தா மாதிரி ஆயிடுவேன் ஸ்லோவா. சளி பிடிச்சிக்கிச்சு, ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப நீங்க வயசாகுதுங்கிறீங்களா, இது ஒரு டிசீஸா அப்படின்னு கேக்குறா. சோ இந்த கேள்வியை வந்து தேடும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கு மாட்டுச்சு, லைஃப் ஸ்பேன் அப்படின்னு. இதே கேள்வி இந்த ஆத்தருக்கும் வந்து, அவர் இப்ப 55 வயசு, ஹார்வர்ட் மெடிக்கல் சயின்சஸ்ல தான் ரிசர்ச் பண்றாரு, டேவிட் சின்க்ளர்னு. அவர் இந்த கேள்வியை ஆல்ரெடி 40 வருஷம் ரிசர்ச் பண்ணி புக்கு போட்டிருக்காரு. அப்ப அந்த புக் எடுத்து படிச்சா இந்த கேள்விக்கு பதில் தெரியும்ல. அவரும் ஏஜிங் வந்து ஒரு டிசீஸ் மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ணணும்னு பாக்குறாரு. சோ அப்ப அவர் வந்து 3ஆ பிரிக்கிறாரு புத்தகத்தை. இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் ஏன் வயசாகுதுன்னு, இப்ப என்னென்ன பண்றோம் வயசாகிறத கம்மி பண்றதுக்கு, வைட்டலா எப்படி வச்சுக்கிறது. இப்ப மெயினா வயதானவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, தம்பி எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, எந்திரிச்சு நிக்க முடியல, சமைக்க கூட முடியல அப்படிங்கிறாரு. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்பு நம்ம இறக்கும் வரை வைட்டலா அந்த மாதிரி ஸ்டாமினாவோட இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கான ரிசர்ச் அவர் இப்ப என்ன பண்றாரு, ஃபியூச்சர்ல இது எப்படின்னா போகும், ஏன் நம்ம ஒரு 70 வயசுல இருக்கிறவங்கள 40 வயசா ரிவர்ஸ் ஏஜிங் பண்ண முடியுமா, இது எல்லாமே அவர் பண்றாரு. ஃபார்ச்சுனேட்டா சேம் ஆத்தர் இந்த புக்கை 2020 19 எழுதியிருந்தாலும் 23ல அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணாரு. அப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு மவுஸோட கிட்னி வந்து வயசாயிடுச்சு. ஸோ அந்த கிட்னியை ரிவர்ஸ் ஏஜ் பண்ணி ஒரு யங் மைஸோட கிட்னி அளவுக்கு பண்ணி ரிசர்ச் சக்சஸ் அப்படின்னாரு. ஸோ அப்ப இது எல்லாத்தோட ரிசர்ச்சும் அவர் அடுத்த ஒரு புக்கா போடுவார்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி அவர் பண்ணாதுங்கிறத ஆல்ரெடி இந்த புக்ல வந்து அவர் நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இந்த புக் வந்து ரொம்ப ஹார்டான புக்கா இருந்தது. ஏன்னா இவர் ஒரு பேரால டெலமோரேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா டெலமோரே புரியணும்னா நான் டெலமோரே எஃபெக்ட் புக் எடுத்து படிக்கணும், அதை பத்தின ஆடியோனா பார்க்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கடினமான விஷயத்த எளிமையா எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டையர் ப்ராசஸை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி பேசினேன் மேம். அதுதான் ப்ரெசென்ட் பண்ணேன் இன்னைக்கு. ஸோ அதில் ஜீனோம் பேசிக்ஸ் கவர் பண்ணேன். ஏன் வயசாதுங்கிறதுக்கு 8 ரீசன் சொல்லியிருக்காரு, நான் 4 ரீசன் கவர் பண்ணேன். அப்புறம் இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஜீன், லாஞ்சிவிட்டி ஜீன்னு சொன்னாரு, அதுவும் கவர் பண்ணியிருக்கேன். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். என்னோட புரிதல் எப்படி அப்படின்னா, ஏஜிங் அப்படிங்கும்போது இதே கொஸ்டின் என்னோட பேத்தியும் கேட்டிருக்கா. எனக்கு வந்து இந்த நரம்புலாம் கொஞ்சம் புடைச்சிட்டு இருக்கும். அப்போ வந்து இந்த வயசாகும்போது கொஞ்சம் நரம்புலாம், அந்த ஸ்கின் வந்து ஃபேட் வந்து கொஞ்சம் கண்டென்ட் குறைஞ்சிரும். அதனால அப்போ ஒரு நாள் கேட்டா, ஒய் ஆர் யுவர் ஹேண்ட்ஸ் லைக் திஸ் அப்படின்னு கேட்டா. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதனால எப்படி இருக்கும். இப்போ நானும் வயசானா எனக்கும் இப்படி ஆயிருமா அப்படின்னு கேட்டா. ஆமா, உனக்கும் அப்படி ஆயிரும் வயசாயிடுச்சுன்னா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் வயசானாக எல்லாமே இந்த நரம்புலாம் வந்து கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி போயிடும் அப்படின்னு அவள் மெடிக்கல் டேர்மில் சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு தடவை போகும்போதும் என்னோட இது வேணும்னே அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோட நரம்பை பார்க்கறதுக்கு. அதனால ஷோமியன் அப்படிம்பா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. எத்தனையோ பேர் வந்து வயசானா கூட வயசையே காட்டிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து திருப்பி வந்து ரொம்ப யங்காகவே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்டு. நீங்கள் எப்படி உங்கள் மைண்டை வச்சுக்க. நீங்கள் 50 நான் வந்து 60 வயசு ரிட்டையர் ஆகிட்டு ஈஸ்டரில் படுத்திருக்கவங்களையும் பார்த்துருக்குறேன். 80 வயசில் வந்து இன்னும் இங்கே வந்து வயசு வந்து ஒரு இம்பெடிமெண்ட் கிடையாது. வேலை எவ்வளோ நாள் வேணால் வேலை பார்க்கலாம். நான் 67 மட்டும் வேலை பார்த்தேன். சூப்பர். 67 மட்டும் I was teaching. I was standing and teaching for 6 hours. ஒரு நாளைக்கு காலையில் 3 hours லெக்சர் இருக்கும், மத்தியானம் லேப் இருக்கும், இல்லாட்டி கிளினிக் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருப்பேன். அது அது எப்படி உங்களுக்கு அந்த ஓட்டம் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து மிடில் ஏஜ், சின்ன வயசுலேருந்து மிடில் ஏஜ் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தீங்க வச்சுங்களேன், ஹார்ஸ் மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஓட்டம் திருப்பி கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் அங்கே எங்கே நீங்கள் லேக் பண்ணுறீங்களோ, ஒரு 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 நம்ம ஊரில் என்ன ஒரு ப்ராப்ளம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சு வச்சுங்களேன், குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு அந்த அம்மாவை ஒர்க்கே பண்ண விடுறதில்ல. அந்த அந்த அதுக்கு முந்தியும் அவங்கள பேம்பர் பண்ணி
அவங்கள வந்து இது பிள்ளை குழந்தை பெற்க போகிறா அப்படின்ட்டு அப்படியே வீட்டில் உட்காத்தி வச்சிடுறாங்க. இந்த ஊரில் அப்படி இல்லை. கடைசி நாள் மட்டும் நாங்கள் வேலை அங்கே இந்த வேலை லேபர் கிளாஸில் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மிடில் லெவலில் இல்லாட்டி ஹையர் லெவலில் இருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிற மனுஷங்க பேம்பர் பண்ணி உட்கார வைக்கிறாங்க கேர்ள்ஸை. ஆனால் நீங்கள் லோவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கடைசி மட்டும் வேலை பார்க்குறாங்க. இது கொத்தாள் இந்த இதெல்லாம் தூக்குவாங்கல்ல, செங்கல்லாம் தூக்குறவங்க அவங்க. இது எதில் எப்படி முடியும் அப்படின்னா, அதுக்கப்புறம் குழந்தை பெற்ற உடனேயும் ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க. அந்த 6 மாதத்துக்கு அப்படியே அங்கே தான் நிறைய குண்டா ஆயிடுவாங்க எல்லாரும். பயங்கர குண்டா ஆகி கம்ப்ளீட்டாக வேறு அவுட் ஆஃப் ஷேப்பு. இங்கே வந்து உடனே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி வயிற்றை வந்து அப்படியே ஃப்ளாட் ஆக்கிடணும், அப்புறம் வந்து அதே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களை எடுத்துக்கிட்டே ஸ்விம்மிங்க்கு போகிறாங்க, குழந்தைங்களை எல்லாம் பண்ணுறாங்க. வயசானவங்க அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய தெரிஞ்சிட்டது என்னென்னா, வயசானவங்க வீட்டில் உட்காரதில்ல, அவங்க போய் வாலண்டரி ஒர்க் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. மைண்ட் இஸ் யோர் ஓன் இது சப்போர்ட் சிஸ்டம் டு மேக் யூ ஃபீல் யங்கர். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஜீன்னு சொன்னீங்கல்ல, ஜீனில் வந்து இப்போ நிறைய பார்க்குறது என்னென்னா, வர்ற காலத்தில் வந்து ஜீன் தெரப்பி, ஜீன் மெடிசன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஏன்னா வந்து இப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போன வாரம் வந்து ஒரு லேடிக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. பிக்கோட கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்கை வந்து ஜீன் ஆல்டர்ட் கிட்னி அது வந்து பிக்கோட கிட்னியை ஹியூமன் பீயிங்க்கு ஏத்தாப்புல இவங்க ஜீனுக்கு ஒத்து போகிறாப்புல ஒரு ப்ராப்ளமே, அதனால ரிஜெக்ஷனும் வராது. முந்திலாம் கிட்னினா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களே, எல்லாமே ஆல்டர்ட் ஜீன் வச்ச கிட்னியை ஃபஸ்ட் டைம் இன்ஜெக்ட் பண்ணி இது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த அம்மா நடந்து போய் இன்னைக்கு நடந்து போனது, வாக் போனது எல்லாத்தையும் காமிச்சாங்க போன வாரம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சிட்டு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே அவங்க ஜீன் ரிலேட்டட், அதாவது என்ன சொல்கிறது, சப்போர்ட்டட் ஆர் வந்து அதை வந்து ஜீன் ஆல்டர்ட் பாடி பார்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் எங்கே போயிடுவீங்க? ஹார்ட்டை வந்து ஜீன் ஆல்டர்ட் ஹார்ட் கொடுக்குறாங்க, ஜீன் ஆல்டர்ட் பேன்க்ரியாஸ் கொடுக்குறாங்கன்னா எனக்கு டயபெட்டிஸே வராது, டயபெட்டிஸ் போயிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்குறாங்க. இவங்களோட ரிசர்ச் வந்து அந்த நிலையை போயிட்டுருக்கிறதுனால இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து யங்காக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை எங்கேயுமே சேக் ஆகாது. நீங்கள் அமெரிக்கன்ஸை பார்த்தீங்கன்னா நோஸ் ஜாபு, அப்புறம் இயர் ஜாபு என்னெல்லாமோ பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ எல்லாம் பண்ணி அவங்க பார்த்தா தெரியும் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. இது மட்டும் இல்லைங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் இது வந்து இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன், எல்லாரும் அடல்ட்ஸாக இருக்கிறீங்க. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டால் ஒரு இதை கொண்டு வந்தா, எக்ஸ்கியூஸ் ஃபார்ம் கொண்டு வந்தா. அந்த எக்ஸ்கியூஸ் ஃபார்மில் என்னென்னா அவளால் வந்து எக்ஸ்ரே மிஷினில் தள்ள முடியாது. அப்போ நான் கேட்டேன் ஏன்? அவள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த இதில் போட்டிருக்கு ஷீ ஹேட் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கு அந்த பொண்ணுக்கு. அதனால அந்த டாக்டர் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்காரு, அவள் தள்ள முடியாது ஒரு 5 டேஸுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து எனக்கு என்னப்பா, நான் அவளை பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பா, இப்போ அது பண்ணிக்கணும்னு என்ன அவசரம் அப்படின்னு நான் நம்ம ஒன்றுமே அவங்ககிட்ட பேச முடியாது. அவள் கொடுத்ததை வாங்கி வச்சுக்கணும், ஓகே, அவ்வளோதான் எனக்கும் அவளுக்கும் உள்ள இது. நான் வந்து அவளை பற்றி பர்சனலாக ஒன்றுமே கேட்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காஸ்மெட்டிக்ஸையும் எந்த லெவலுக்கு இவங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, இந்தியாவில் நினச்சி பார்க்க முடியாது. பிரஸ்ட் இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது இங்கே காமன், நிறைய பேர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா they want to look very pretty young. ஸோ இந்த ஒரு கல்ச்சர் வந்து நமக்கு இன்னும் வரல. வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு, அந்த கல்ச்சர் இன்னும் வரல நம்ம ஊருக்கு. ஆனால் இந்த ஊர் கல்ச்சரை பார்த்துட்டு எவ்ரி திங் இஸ் பாசிபிள், எங்கே இருக்கிறது பாசிபிள். They don't take anything for chance. Thank you madam. வசந்தி மேடம் சொன்னால ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு பெண்கள் வந்து 6 மாசம் முன்னால, சம்மருக்கு 6 மாசம் முன்னால டிசைட் பண்ணிடுவாங்க, நான் பீச் வாலிபால் விளையாட போறேன். அவள் தான் டோட்டல் லைஃப் ஸ்டைலை மாற்றி, டயட்டை மாற்றி, எக்ஸசைஸ் பண்ணி, ஜிம்மு பண்ணி ஏன்னா நீங்கள் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் பிரீஃப் 2 போட்டுக்கிட்டு நீங்கள் பீச் வாலிபால் விளையாடணும்.
உடம்பு முழுக்க தெரியும், ஊர் முழுக்க வேடிக்கை பார்க்கும். இவங்க இந்த டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு மொத்தம் லைஃப் ஸ்டைல் மாறிடும். நான் இது ரெலவெண்டா பேசினேன்னு தெரியாது, முதல்ல இருந்து நான் கேட்கல உங்களோட ஸ்பீச்சை. பட் ஆனா ஆட் ஆன் தான் குட். ஆட் ஆன் தான் மேம். நீங்க சொன்னது எல்லாமே நான் ஃபியூச்சர்ல அப்கமிங் செஷன்ல கவர் பண்ணுவேன். அதெல்லாம் லைக் அந்த ஓகே. ஆல்டர்ட் இது எல்லாமே நான் இன்னைக்கு பேசிக்ஸ் தான் செட் பண்ணேன். உங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு கம்ப்ரஸ் பண்ணோம்னா பீப்புள் மே நாட் கிராஸ்ப் இட். அதனால கம்மியா தான் சொன்னேன் இன்னைக்கு. இன்னும் ரெலவெண்ட் நிறைய இருக்குது. ஜெனிஃபர் டவுட்னான்னு ஒரு லேடி இருக்கிறாங்க, அப்புறம் இன்னொரு பிளாக்பர்ன் ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்க டெலிமோர் எஃபெக்ட் பேசியிருக்கிறாங்க. ஜெனிஃபர் டன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஜீன் எடிட்டிங். ஜீன் எடிட்டிங் ஜெனிஃபர் டவுட். ஓகே, ஸ்ரீதர் சார் எதனா சொல்ல போறீங்களா? இல்ல மேடம், நல்லா வசந்தி மேடம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னதுதான் இப்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன் அமெரிக்காவில். நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி பேசிக் இந்த ரிசர்ச் நடக்குமானே தெரியல, நடக்கிறதே இல்லை. நம்ம ரிசர்ச் வந்து டோட்டலா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரிசர்ச். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்டா போகல. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஒய் வி ஆர் நாட் ஜெனரேட்டிங் நோபல் லாரட்ஸ். அதெல்லாம் வர்றதில்லை. காரணம் இதுதான் பேசிக்கலி. அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் மோட்டிவேஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல. இட் பாய்ஸ் டவுன் டு சோ மெனி ஃபேக்டர்ஸ். ஓகே, பட் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த யூஎஸ், ஜெர்மனி, யூகேல நிறைய இருக்கு. முதல்ல 40-50 இயர்ஸாவே இருக்குது. அதனால அது வந்து they are enriching those factors to generate more data and other things. நம்ம வந்து சல்திக்கு நாம் காடின்னு சொல்லுவோம் இல்லையா இந்தியில, போற வரைக்கும் போட்டுன்ட்டு அப்படியே காபோ பியோ மஜா கரோ அல்லது சாப்பிட்டு தூங்குறது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு ரீசன்ஸ். இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜியும் பயங்கரமா போயிட்டு இருக்குது. அது பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு மெனி திங்ஸ், செல்லு தான் முக்கியம் உடம்புக்கு. ஸோ இந்த ஸ்டெம் செல் டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அமெரிக்கா கொரியாவில் நிறைய பண்ணாங்க ஸ்டெம் செல் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் மெனி இயர்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் சைனாவிலையும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பண்ணாங்க, இப்போ நம்ம ஊர்லயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு டெக்னாலஜி வந்து இட் இஸ் ரியலி குட் டெக்னாலஜி தான். அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து வி கேன் மெனி திங்ஸ் பாசிபிள், லைக் அல்சைமர் எஃபெக்ட்லாம் கண்டிப்பா குறைக்க முடியுது. அது மாதிரி சோ மெனி திங்ஸ் அதை பண்றது பண்ணலாம். ஸோ அது இட்ஸ் அ டோட்டலி டிஃபரெண்ட் மெக்கானிசம் அண்ட் ஃபீல்டு அது. பட் ரியலி ஓவராலா எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மேன் வந்து டாக்கிங் அபவுட் பிசியாலஜி அண்ட் பயாலஜிக்கு வந்து கோடிங்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி நைஸ். ஓகே, ராமு சார் சொன்னார் இல்லையா, கடல்னு சொன்னார், சீன் சொன்னார் இல்லையா, அது வந்து இட் இஸ் சம்திங் even today people are not able to really understand what exactly it is. ஏன்னா கடலுக்கு அடியில வந்து it contains so many things. ஏன்னா கடலுக்கு அடியில வந்து வல்கனோவும் இருக்குது, மெனி ராக்ஸ் இருக்குது, எல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் இருக்குது. இப்ப என்ன ஆகுது, அந்த வல்கனோ அடியில சுனாமி வர்றது காரணமே அதுதான். வல்கனோ நிறைய கடல் இருக்குது, பிளஸ் வேரியஸ் ராக்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா இட் ஜெனரேட்ஸ் மோர் ஹீட் அண்ட் மெனி திங்ஸ். ஸோ அதெல்லாம் இட்ஸ் எண்ட்லெஸ் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க, எண்ட்லெஸ் ஃபிக்ஷன்ஸ் மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதில் ஆக்சுவலா இட்ஸ் ஓஷன் கரண்ட் அண்ட் ஓஷன் டெக்னாலஜி அண்ட் ஓஷன் மினரல்ஸ் இஸ் டோட்டலி a big field actually. Even still today people are doing research. நீங்க பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வந்து அடியில போயிடுவாங்க, 5000 ஃபீட்டுக்கு போயிட்டு they are discovering new things. ஓகே, இது வரைக்கும் பார்க்காத மினரல்ஸ் எல்லாம் இங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தெர் இஸ் அ ரீசன் ஒய் சில இடத்துல மட்டும் சில மினரல் கிடைக்குது, சில இடத்துல கிடைக்கிறது இல்லை. ரீசன்ஸ் வந்து they have to find out இல்லையா, கிடைக்குதுன்னா இருக்குது, பட் வாட் குட் பி தி ரீசன், அது மாதிரிலாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இட்ஸ் a very big what do you call science or something like that you can say that. Thank you very much. Yeah, well done. சார்ல்ஸ் டார்வின் இட்டாலியில மலைத்தொடர் பாக்குறாரு. அப்படியே அந்த மலைத்தொடர் கடல்ல கண்டினியூஸா போயினே இருக்குது. நம்ம எங்கேயோ வந்து போகல, அவ்வளவுதான் இட்டாலியில முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னா, இல்லையா அது பாட்டு போகுது இன்னும் போகுது கிலோமீட்டர் கணக்கு அவனு பார்த்து அதுக்கப்புறம் தான் அவரு சில டெசிஷன்ஸ் எடுக்கிறார். இங்கேயும் அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், தண்ணியில இருக்கிற அதே மலையில தண்ணியில இருக்கிறதுக்கும் அதே மலையில தரையில இருக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னு தேடுறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அது. இன்னைக்கு என்னன்னா நான் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் இன்னும் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அது எனக்கு புக் இன்னும் ஃபர்தர் ரீட் பண்ண ஹெல்ப். ஸோ அதனால வந்து
நீங்க என்ன என்ன கத்துக்கிட்டீங்கன்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கம்மியா பேசுறதுனால இங்க நிறைய பேசப்பட்டது. ஆமா நேரம் கிடைச்சதுல ஒரு கேப் கிடைக்குதுல்ல, அந்த கேப் ஆமா கிடைச்சதுனால நிறைய பேசப்பட்டது. வசந்தி மேடம் சொன்ன அந்த பிக் இது வந்து கிட்னி வந்து அது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா மேடம்? ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல சார், இப்போ இல்ல லாஸ்ட் கிட்னி இப்ப சார் கிட்னி இப்ப பிக் ஹார்ட் பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்னி இப்ப பிக் ஹார்ட் தான் பண்ணாங்க. ரைட் ஓகே, கரெக்ட். பிக்கோட ஹார்ட் தான் வச்சாங்க. இப்போ கரெக்ட். ஜெனட்டிக்கலி ஆல்டர்ட் கிட்னி இப்போ லாஸ்ட் வீக் பண்ணிருக்காங்க. ஓ ரைட் ஓகே, நான் அதை கம்பேர் பண்ணிட்டேன். இல்ல பிக் ஹார்ட் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட். நம்ம அதை பத்தி கூட நம்ம ஒரு முறை பேசணும், ஏதோ ஒரு இதுல நான் சொன்னேன். ஆமா அப்போ என்னோட ஃப்ரெண்ட் அவர் சங்கர் அவர் வந்து பேசும்போது அதுக்கு முதல் நாள் தான் அது சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். போன் ஒண்ணு இருக்குது குரங்கு, அதோட ஹார்ட்டை எடுத்து ஹியூமன் பீயிங்க்கு வச்சு ஒரு வருஷம் ஒரு நாளுக்கு அந்த ஆளு உயிரோட வச்சுக்கலாம். 24 hours லாங் எல்லாம் ஓடாது. அந்த ஒரு நாளுக்குள்ளே ஒரு ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணி திருப்பி கொண்டு வந்து உள்ள வச்சிருவாங்க. ஒரு 1 day போனபா ஹார்ட் will maintain this man to stay alive. ஆனா இந்த கிட்னி வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு பண்றாங்க நினைக்கிறாங்க அவங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஜெனட்டிக் கோட் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஜெனட்டிக் கோட் ஆஃப் ஹியூமன் பீயிங். அது ஜெல்லாக, அதனாலதான் அந்த 1 year முன்னாடி பண்ண அந்த ஆபரேஷன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து இப்ப சக்சஸ் ஆனா கூட சஸ்டைனபிலிட்டின்னு பார்க்கணும். ஏன்னா இட் ஒன்ட் மேட்ச். ஏன்னா அதுதான் ஜெனட்டிக்ஸ். குரங்கா இருக்கிறது காரணம் அதனுடைய ஃபேக்டரி ஜெனட்டிக்ஸ் இல்லையா? சோ அது மாதிரி நம்மளா இருக்கிறது, நம்மளுக்குள்ளேயே எத்தனை டைப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஜெனட்டிக் கோட் ஜெனட்டிக் இது டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இன்னொரு ஜெனட்டிக் எடுத்து அதை மாடிஃபை பண்ணி போட்டோம்னா பாசிபிள், எஸ் இட் கேன் ஒர்க். பட் சஸ்டைனபிலிட்டி அது எவ்வளவுங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து the hybrid will not match. எனக்கு தெரிஞ்ச லிட்டில் நாலேஜ், I'm not a biochemist, I'm not a physiologist or something. பட் எப்படி வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்றப்ப வித் டைம் இட் won't be stable. அது வந்து நடக்கிற மாதிரி இதுவுமே அதே மாதிரிதான். இது கெமிஸ்ட்ரிங்கிறோம், இது வந்து அது பயாலஜிக்கலி வந்து டிஎன்ஏ மிக்சிங், டிஎன்ஏ மாடிஃபிகேஷன், ஜீன் மாடிஃபிகேஷன், அது ஃபுல்லா அமினோ ஆசிட்ஸ் தான், மறுபடியும் அதே தான் வருது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ராமு சார் சொன்னார் இல்லைங்களா, கடல் மலையில இட்டாலியில இருக்கிற மலை வந்து ஒரு சடன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே மலை கடலுக்குள்ள போறப்ப சடன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றார் இல்லையா? அது வந்து கப்பல் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. அது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மெயின் கல்பிரிட் வந்து என்னன்னா வாட்டர். நம்ம நினைக்கிறோம் வாட்டர் வந்து சாதாரண நினைக்கிறோம். வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் கெமிக்கல்ஸ் இன் த வேர்ல்ட். ஏன்னா வாட்டருக்குள்ள நீங்க வச்சீங்கன்னா இட் அண்டர்கோ சோ மெனி திங்ஸ் லைக் ஹைட்ராலிசிஸ், பெனட்ரேஷன்ஸ், ஆஸ்மாட்டிக் டிஃப்யூஷன் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாம கடலுக்கு இடையில ப்ரெஷர் அதிகம். எங்கெங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கோ, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கோ, நேச்சுரலா வந்து வாட்டர் என்னன்னா இட் ஹஸ் காட் a very vigorous effect. அப்ப ஒரு மலையை வந்து ஒரு கடலுக்கு அடியில ஒரு 50 years வச்சிருங்க, அதே மலையை வெளியில 50 years வச்சு பாருங்க, ரெண்டு கம்பேர் பண்ணீங்கன்னா லாட் ஆஃப் டிஃபரன்ஸ், so much of difference will be there. அது வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து நாட் 5%, 10%, இட்ஸ் a magnifying into many things in fact. so அதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய திங்க் பண்ண வச்சிருக்கீங்க. கிறிஸ்டியன் பார்னார்டுன்னு படிங்க, BARNARD. கிறிஸ்டியான் பார்னார்டு முதல்ல இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாரு சவுத் ஆப்பிரிக்கால 1978. guy was going crazy for 2 years doing it. நிஜம் பைத்தியமே பைத்தியம். அந்த ஆளு 24 hours பக்கத்திலேயே உட்கார்ந்து இந்த பேஷண்ட்டை பார்த்துன்னு இருப்பாரு. அந்த பைத்தியம் வேலை பார்த்ததுனால இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சீக்கிரமா முடியுது. தேங்க்யூ சதீஷ். ரியலி வண்டர்ஃபுல் செஷன். நிறைய டிஸ்கஷன்ஸ் நீங்க சொன்னது நிறைய. நீங்க தொடர்ந்து பேசுங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டோம்னா தான் நமக்கு அது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். நம்ம பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார்.